ஸ்டார்ட் பண்ணிடலாமா? எஸ் சார், ஸ்டார்ட் பண்ணுங்க சார். ஓகே ரைட். ஸோ எல்லாத்துக்கும் குட் ஈவினிங். ஸோ நம்ம வந்து தொடர்ச்சியா வந்து இப்போ ஹிந்து சக்சஷன் ஆக்ட் தான் பார்த்துட்டு வந்துட்டு இருக்கோம். ஸோ அந்த ஹிந்து சக்சஷன் ஆக்டுக்குள்ள இன்னைக்கு போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து லாஸ்ட் வீக் வந்து எந்த செக்ஷன் பார்த்தோம் அப்படிங்கறது யாராவது சொல்றீங்களா? முடிஞ்ச வரைக்கும் இன்டராக்டிவா இருந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன். இல்ல போரிங் டைப்ல ஏதோ கிளாஸ் மாதிரி தான் எடுக்கணுமோ எல்லாத்துக்கும்? Section 14. 12. ஓகே, செக்ஷன் 12. இல்ல 14 சார், 14 தான், 12 சார். ஓகே ரைட். ஸோ நம்ம வந்து செக்ஷன் 14 பார்த்தோம். ஸோ செக்ஷன் 14 பொறுத்த வரைக்கும் என்னன்னா, பெண்களுக்கான உரிமை எப்ப வந்து லைஃப் இன்ட்ரெஸ்ட் இருக்கு, எப்ப அப்சல்யூட் ரைட் ஆகும் அப்படிங்கிறது சம்பந்தமா வந்து லாஸ்ட் வீக் பார்த்துருந்தோம். ஸோ அடுத்த கட்டமா நம்ம மூவ் ஆன் ஆகுறது வந்து என்ன அப்படின்னா வந்து, ஸோ ஒரு இன்டர்ஸ்டேட் சக்சஷன் என்னென்னலாம் ஆகும் அப்படிங்கறது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஸோ நம்ம ஹிந்து சக்சஷன் ஆக்டே வந்து எதுக்காக கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, ஒரு இன்டர்ஸ்டேட்டா ஒண்ணுமே செய்யாம இறந்துட்டாங்க ஒரு ஆணோ இல்ல ஒரு பெண்ணோ வந்து அவங்களோட சொத்தை பொறுத்து எதுவுமே செய்யாம இறந்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது யாருக்கு போகணும், அது எப்படி போகணும் அப்படிங்கிறதுல ஏற்கனவே இருந்த பல நடைமுறைகள்ல வந்து அது வந்து நம்மளோட பர்சனல் லாஸ்ல நிறைய இருந்துச்சு. அதுக்கப்புறம் நிறைய ஆக்ட்ஸ் எல்லாமே வந்துச்சு. ஸோ அது எல்லாத்தையும் கோடிஃபை பண்ணி ஒரு லாவா கொண்டு வந்தது தான் இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட். ஸோ உங்களுக்கு டெஸ்டமெண்ட்ரியா வந்துருச்சு அப்படின்னாலே அது வந்து கவர்ட் பை, உங்களுக்கு வந்து எல்லாத்துக்குமே தெரியும், இந்தியன் சக்சஷன் ஆக்ட் படி டெஸ்டமெண்ட்ரி எல்லாமே கவர் ஆயிரும். ஸோ ஒரு இன்டர்ஸ்டேட்டா இருக்கு அப்படின்னா அது எப்படி கவர் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த ஆக்ட்ல வந்து பார்க்க போறோம். ஸோ இது வரைக்கும் நம்ம பார்த்த எல்லா செக்ஷன்ஸுமே வந்து ஜெனரல் செக்ஷன்ஸ். அது வந்து உங்களுக்கு டெஸ்டமெண்ட்ரியா இருக்கலாம், இல்ல இன்டர்ஸ்டேட்டா இருக்கலாம், அந்த மாதிரி இருக்கிறது எல்லாத்தையுமே கவர் பண்ற ஜெனரல் செக்ஷன்ஸா பார்த்தோம். ஸோ இனிதான் வந்து நம்ம வந்து ஒரு இன்டர்ஸ்டேட்டா இறக்குறாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அந்த இன்டர்ஸ்டேட்டா இறக்குற சமயத்தில் அது என்ன ஆகும் அப்படிங்கறது சம்பந்தமா தான் பார்க்க போறோம். ஸோ அந்த இதுக்கு உள்ள போறதுக்கு முன்னாடி வந்து நம்ம வந்து ஒரு சில டெஃபினிஷன்ஸ் எல்லாம் வந்து தெரிஞ்சுக்க வேண்டியது இருக்கு. ஸோ அதனால டெஃபினிஷன் கிளாஸ்ல இன்னைக்கு வந்து நம்ம பார்க்க போற விஷயத்துக்கான ஒரு சில டெஃபினிஷன்ஸ் மட்டும் பார்த்துட்டு அதுக்கப்புறம் உள்ள போகலாம். ஸோ எல்லாத்து கையிலயும் ஆக்ட் இருக்கா? யாரு கையில ஹிந்து சக்சஷன் ஆக்ட் இருக்கு? பேர் ஆக்ட். நான் புக் இல்லைனாலும் பரவாயில்ல, பேர் ஆக்ட் ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ஒருத்தருக்கு ரைட், ஓகே. ஆனா உங்களுடைய படிப்பு மேல உங்க எல்லாத்துக்கும் இருக்கிற இன்வால்மெண்ட்டை பார்த்தா எனக்கே புல்லரிக்குது. புக்கு கூட வைக்காம கிளாஸ் அட்டென்ட் பண்றீங்க, 5வது கிளாஸ். சிறப்பு. ஓகே, ஓகே ரைட். 4 பேர் வச்சிருக்கீங்க. ஓகே, முடிஞ்ச வரைக்கும் புக்கை வந்து வாங்க பாருங்க. ஸோ நம்மளோட பெரிய அசட்டே புக்கு தான். புக்குக்கே இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணலைன்னா ரொம்ப கஷ்டமாயிரும். சரிங்களா? சரி, ஓகே. டெஃபினிஷன் கிளாஸ்ல புக் வச்சிருக்க யாராவது வந்து டெஃபினிஷன் கிளாஸ்ல வந்து ஏ அதை மட்டும் ரீட் பண்ணுங்க. ஏ வேணாம், ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே ஜி ரீட் பண்ணிருங்க, அப்புறம் ஏக்கு வந்துக்கலாம். ஜி ரீட் பண்ணுங்கம்மா. யார் ரீட் பண்றீங்க? கவியரசி மேம் ரீட் பண்றீங்களா? ரீட் பண்றேன் சார். Interstate, a person is deemed to die interstate in respect of property of which he or யாருமே she. ரீட் பண்ணலையா சார்? நான் ரீட் பண்றேன், கேட்கலையா? ஆடியோபிளா இருக்கானா சார்? கேக்குது மேடம், ரீட் பண்ணு. ஓகே சார். செக்ஷன் 3 டெஃபினிஷன் அண்ட் இன்டர்பிரேஷன் கிளாஸ். அதுல செக்ஷன் 3 சப் கிளாஸ் ஜில இன்டெஸ்டேட்
A person is deemed to die intestate in respect of property of which he or she has not made a testamentary disposition capable of taking effect. ஓகே. ஸோ இன்டர்ஸ்டேட் அப்படின்னா என்ன அப்படிங்கறத இங்க சொல்லியிருக்காங்க. என்ன சொல்லியிருக்காங்க? எ பர்சன், ஒரு நபர், அவர் வந்து ஒரு இன்டர்ஸ்டேட்டா இறந்து விட்டார் என்றால் என்ன அர்த்தம் அப்படின்னா, அவர் அவருடைய சொத்து சம்பந்தமாக அவரோ மேபி ஹி ஆர் சி ரெண்டு இடத்துல யாரா இருந்தாலும் அவங்க சொத்தை பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டெஸ்டமெண்ட்ரினா என்ன? டெஸ்டமெண்ட்ரி டிஸ்பொசிஷன். எழுதப்பட்ட ஒரு ஆவணம் சார். சொத்தை பத்தி எழுதி வச்ச ஒரு வில். ஓகே, ரைட். சோ எழுதப்பட்ட ஒரு ஆவணம். சோ எந்த ஒரு அந்த எழுதப்பட்ட ஒரு ஆவணமானது அது வந்து ஒரு எஃபெக்ட்டுக்கு வர்ற மாதிரி இருக்கணும், சரிங்களா? கேபபிள் ஆஃப் டேக்கிங் எஃபெக்ட். சோ நீங்க எழுதுற ஆவணம் அது நடைமுறைக்கு வரக்கூடிய சாத்தியமான ஒரு ஆவணமா இல்லாத பட்சத்தில், அந்த மாதிரி எதுவுமே எழுதி வைக்காமல் ஒரு ஆணோ அல்லது ஒரு பெண்ணோ இறந்து விட்டால், அவருடைய ப்ராப்பர்ட்டியை பொறுத்து ஒன்றும் செய்யாம இறந்துட்டாங்க அப்படின்னா, அவங்க வந்து அந்த டையிங் இன்டெஸ்டேட் அப்படின்னு சொல்லுவாங்க, சரிங்களா? ஸோ அவங்க வந்து ஒன்றுமே செய்து வைக்காமல் அந்த ப்ராப்பர்ட்டி, அந்த சொத்தை பொறுத்து எதுவும் செய்யாமல் இறந்து விட்டார் என்று எழுதும். ஸோ இங்க சொல்றது என்ன, நம்ம புரிஞ்சுக்க வேண்டிய விஷயம் என்ன? அவர் எழுதி வச்சா மட்டும் போதாது, அது வந்து கேபபிள் ஆஃப் டேக்கிங் எஃபெக்ட். அதாவது வந்து அது நடைமுறைக்கு சாத்தியமான ஒரு எழுதப்பட்ட ஆவணமா இருக்கணும். எழுதிட்டாருங்கிற அப்படிங்கிற ஒரே ரீசனுக்காக டெஸ்டமெண்ட்ரி வந்து வந்துருச்சு, அதனால அது இன்டர்ஸ்டேட் ஆகாது அப்படிங்கிற ஒரு ஸ்டாண்டை எடுக்க முடியாது, சரிங்களா? சோ இதை நம்ம எப்ப நிறைய பார்ப்போம் அப்படின்னா, இந்த மாதிரி இதெல்லாம் நிறைய உயில்கள் எழுதியிருப்பாங்க. ஸோ உயில் எழுதுனதுக்கு அப்புறம் அதை சேலஞ்ச் பண்ணி கேஸ் ஃபைல் பண்ணுவாங்க, சரிங்களா? எனக்கு பாகம் கொடுங்கன்னு. ஸோ ஒன்ஸ் உயில் எழுதியாச்சு அப்படின்னாலே அந்த உயில் வந்துருச்சு நடைமுறை, உயில் எழுதிட்டாங்கும் போதே அப்ப ஆட்டோமேட்டிக்கா இன்டர்ஸ்டேட்டை வந்து ஆவணம் எழுதியிருந்தாலே இல்ல அப்படின்னு வச்சோம்னா, பார்ட்டிஷன் கேட்டு நீங்க இந்து செக்ஷனால ஃபைல் பண்ண முடியுமா? முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிரும். சோ அப்போ இங்க என்ன சொல்ல வர்றாங்க, அது டேக்கிங் எஃபெக்ட் ஆகணும். வெறும் எழுதி வச்சிருந்தா மட்டும் பத்தாது, அது அந்த இது நடைமுறைக்கு வரக்கூடிய அளவுல அந்த ஆவணம் எழுதப்பட்டிருக்க வேண்டும். அப்பதான் வந்து அது வந்து நீங்க அந்த ப்ராப்பர்ட்டியை பத்தி எழுதுனதா கருதப்படும். இல்லைன்னா அது இன்டர்ஸ்டேட்டா தான் கருதப்படும் அப்படிங்கிறது தான் வந்து நம்ம இங்க இன்டர்ஸ்டேட்கான டெஃபினிஷன்ல தெரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ ஒரு ஆவணம் எழுதாமையே இறந்துட்டாலே நீங்க இன்டர்ஸ்டேட் அப்படின்னு எடுத்துக்கூடாது. எழுதின ஆவணம் நடைமுறைக்கு வரக்கூடிய ஆவணமா இருக்கணும். சரி, ஓகே. ஸோ இன்டர்ஸ்டேட் புரிஞ்சுதா? இது யாருக்காவது புரியாம இருக்கா? ஓகே, சரி, ஓகே. அடுத்து ஹேர்க்கான டெஃபினிஷன் என்னன்னு படிக்கிறீங்களா? Yes, sir. Hair. Section 3, subclass F. Hair means any person, male or female, who is entitled to succeed to the property of an intestate under this act. ஓகே. ஸோ ஹேர்னா யாருன்னு சொல்றாங்க இங்க? ஒரு நபர் வந்து இன்டர்ஸ்டேட்டா இறந்துட்டாரு, அது மேலோ ஃபீமேலோ இறந்துட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு அவங்களுடைய சொத்தை அடைவதற்கு யாரெல்லாம் தகுதியுடையவர்கள், அவங்க மேலா இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம், அவங்க யாரா இருந்தாலும் யாரெல்லாம் அந்த சொத்தை அவர் சொத்தை பொறுத்து எந்த ஏற்பாடும் செய்து வைக்காமல் இன்டர்ஸ்டேட்டாக இறந்து விட்டார் அப்படின்னா, ஸோ நம்ம இன்டர்ஸ்டேட்னா என்னன்னு படிச்சிட்டோம். அந்த மாதிரி இன்டர்ஸ்டேட்டா ஒரு ப்ராப்பர்ட்டி விட்டுட்டு ஒரு நபர் இறக்குறாரு அப்படின்னா அந்த அந்த சொத்தை அடைவதற்கு யாருக்கெல்லாம் உரிமை இருக்கிறதோ, அவர்கள் மேலாக இருக்கலாம் ஃபீமேலா இருக்கலாம், யாரா வேணாலும் இருக்கலாம், அவங்க எல்லாருமே ஹேர் அப்படிங்கிற அவங்க எல்லாத்தையும் ஹேர்னு நம்ம சொல்லுவோம் அப்படிங்கிறத நம்ம இங்க பாக்குறோம். ஸோ இன்டர்ஸ்டேட்னா என்ன, ஹேர்னா என்ன அப்படிங்கறத பார்த்துட்டோம். சரி, ஓகே. அடுத்து நம்ம வந்து தெரிஞ்சுக்க வேண்டிய இன்னும் 2 விஷயம் வந்து ஆக்னேட்னா யாரு, கோக்னேட்ஸ்னா யாரு அப்படிங்கறத பார்க்கணும். ஸோ ஏ அண்ட் சி ரீட் பண்றீங்களா மேம்? Okay, sir. A. One person is said to be an agnate of another if the two are related by blood or adoption wholly through males. Alienation law. B யும் read பண்ணிடவா சார்?
இல்ல பி வேண்டாம், சி ரீட் Okay. பண்ணுங்க. C. Cognate. One person is said to be a cognate of another if the two are related by blood or adoption, but not wholly through males. ஓகே ரைட். ஸோ ஆக்னேட்ஸ் கோக்னேட்ஸ் வந்து படிச்சப்பே தெரிஞ்சிருக்கும். ஆக்னேட்ஸ்ங்கிறது என்னது, ஒரு பர்சன் எப்ப வந்து ஆக்னேட் ஆவார் இன்னொரு பர்சனுக்கு அப்படின்னா, அவங்க 2 பேருக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் எப்படி இருக்கணும் அப்படின்னா, ரத்த வழியாகவோ இல்ல அடாப்ஷன் மூலமாகவோ இருக்கணும். ஸோ 2 வழி இருக்கலாம். ஒண்ணு ரத்த வழியா இருக்கலாம், இல்ல அடாப்ஷனா இருக்கலாம். ஆனா இந்த 2மே எப்படி இருக்கணும், ஹோல் த்ரூ மேல்ஸா இருக்கணும். ஆண் வாரிசுகள் மூலமாக நீங்க வர்றவங்களத்தான் ஆக்னேட்ஸ்னு சொல்லுவாங்க. சரிங்களா? ஸோ வாரிசு ஆண் வழி மூலமாக நீங்க ரத்த சம்பந்தமாகவோ அல்லது அடாப்ஷன் ஸோ தத்தெடுத்தது மூலமாகவோ வந்திருக்கீங்க அப்படின்னா அவங்கள ஆக்னேட்ஸ்னு சொல்லுவாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் என்ன அப்படின்னா, ஸோ வந்து ரெண்டேத்துக்குள்ள இருக்கிற ரிலேஷன்ஷிப் பாத்தீங்க அப்படின்னா வந்து, ஃபார் எக்ஸாம்பிள் ஃபாதர்ஸ் சன், இல்ல வந்து ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சன், இல்ல வந்து ஃபாதர்ஸ் பிரதர்ஸ் சன். ஸோ அந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து இந்த மாதிரி ஃபுல்லாவே மேல் வழிகள்லயே போகுது அப்படின்னா அது வந்து ஆக்னெட்ஸ்ன்னு சொல்லுவாங்க. அதே கோக்னெட்ஸ்ங்கிறது வந்து சேம் தான், பட் ஃபுல்லா வந்து மேல்ஸ் இல்லாம நடுவுல வந்து ஏதோ ஃபீமேலோட வாரிசுகள் வந்து போறதுதான். ஸோ கோக்னெட்ஸ் பொறுத்த வரைக்கும் ஃபார் எக்ஸாம்பிள் என்னன்னா, இப்ப வந்து ஃபார் எக்ஸாம்பிள் சன்ஸ் டாட்டர்ஸ் சன் அப்படின்னா நடுவுல வந்து ஒரு பொண்ணு வந்துருச்சு. ஸோ ஒரு ஃபீமேல் வந்துட்டாங்க அப்படிங்கிறதுனால அது வந்து கோக்னெட்ஸ் ஆயிரும். சரிங்களா? அதே ஆக்னெட்ஸ்னா எல்லாமே ஆண் வழியில் தான் இருக்கணும். சன்ஸ் சன், இல்ல சன்ஸ் பிரதர்ஸ் சன், அந்த மாதிரி இருக்குது. ஸோ இந்த மாதிரி வந்து உங்களுக்கு வந்து ரிலேஷன்ஷிப்ல வந்து ஆக்னெட்ஸ் பொறுத்த வரைக்கும் வந்து எல்லாமே ஆண் வழிகள் ஸோ இதுல வந்து நீங்க வந்து த்ரூ பிளட்டோ இல்ல அடாப்ஷன் இந்த 2 மொழி தான். அதை தாண்டி வேற வழிகள்ல எதுவும் வர முடியாது. கோக்னெட்ஸ்க்கு அதே தான். ஆனா என்னன்னா இது ஃபுல்லாவே மேல் வழியான வர்ற வாரிசுகளை மட்டும் எடுத்துக்கிறது ஆக்னெட்ஸ். அதே வந்து உள்ள வந்து இன்டர்மிக்ஸ் ஆயிருக்காங்க ஃபீமேல்ஸ், மேல தாண்டி ஃபீமேலும் மிக்ஸ் ஆயிருந்தாங்க அப்படின்னா அதை கோக்னெட்ஸ்ன்னு சொல்லுவோம். ஓகேங்களா? சோ ஆக்னெட்ஸ்னா என்ன, கோக்னெட்ஸ்னா என்ன, இன்டெஸ்டேட்னா என்ன, ஹேர்னா என்ன, இந்த 4 என்னன்னு புரிஞ்சுதா? ஓகே, இன்டெஸ்டேட்னா சொல்லுங்க சார். ஓகே, சோ இன்டெஸ்டேட்ங்கிறது என்ன அப்படின்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் எனக்கு ஒரு சொத்து இருக்கு. சரிங்களா? அந்த சொத்தை பொறுத்து நான் ஒண்ணுமே எழுதி வைக்கல அப்படின்னாலோ, இல்ல நான் ஒரு ஆவணம் எழுதி இருக்கேன், அந்த ஆவணம் வந்து நடைமுறைக்கு வரக்கூடியது இல்லை. சோ நீங்க இந்தியன் சக்சஷன் ஆக்ட்ல நிறைய படிச்சிருப்பீங்க. நம்ம உயில் எழுதும் போதெல்லாம் எப்பெல்லாம் வந்து ஒரு உயில் வாய்டாகும் அப்படின்னு அரௌண்ட் கிட்டத்தட்ட ஒரு 20-25 செக்ஷன்ல இந்த மாதிரி எல்லாம் நடந்ததுன்னா அது வாய்ட் ஆயிரும் அப்படின்னு. சோ நான் வாய்ட் கண்டிஷனா இருக்கலாம், ஏதாவது ஒண்ணு போட்டிருந்தேன், அது நடைமுறைக்கு வராத சூழ்நிலையா இருக்கும். சோ ஒண்ணு நான் எழுதவே இல்லை, இல்ல எழுதுனது வந்து டேக்கிங் எஃபெக்ட் ஆக முடியாத ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சு. அந்த மாதிரி ஒரு சூழ்நிலை ஆயிடுச்சுன்னா அந்த சொத்தை பொறுத்து நான் ஒண்ணுமே செய்யாம இறந்துட்டேன் அப்படின்னா சப்சிக்வெண்டா அந்த சொத்து வந்து என்ன அப்படின்னா அந்த சொத்து தான் வந்து இன்டெஸ்டேட். சோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி. சோ இன்டெஸ்டேட்டுங்கிறது என்ன, ஒரு நபர் இருக்காரு, அந்த நபர் வந்து அவர்கிட்ட இருக்கிற சொத்தை பொறுத்து எந்த ஒரு ஆவணங்களும் டெஸ்டமெண்ட்ரி டிஸ்போசிஷன்ஸ், சோ எனக்கு அப்புறம் இன்னாருக்கு தான் போய் அடையணும்னு எந்த ஒரு ஆவணமும் எழுதல, இல்ல எழுதின ஆவணம் நடைமுறைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகள் இருக்கு. மேபி ஏதாவது வாய்டு கண்டிஷன்ஸ் போட்டிருக்காரு, கண்டிஷன்ஸ் வந்து அதை வந்து நடைமுறைப்படுத்த முடியாது இருக்கு, இல்ல வந்து அந்த டெஸ்டமெண்ட்ரி ஆவணம் வந்து நடைமுறைக்கு வர முடியாத ஒரு சூழ்நிலைகளுக்கு வருது அப்படிங்கிற பட்சத்தில் அது இல்லாத நிலை ஆயிருது. சோ இந்த 2 சூழ்நிலைகள்லையும் அந்த சொத்து வந்து இன்டெஸ்டேட் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஓகே ரைட். சரி, ஓகே. சோ இந்த 4 இன்னொரு இது நம்ம பார்க்க வேண்டியது வந்து சோ ஜே. சோ ஜே வந்து என்ன அப்படின்னா ரிலேட்டட் அப்படின்னா என்ன அப்படிங்கிறது தான். ரிலேட்டட்னா என்ன, ரிலேட்டட் பை லெஜிட்டிமேட் கின்ஷிப். லெஜிட்டிமேட் கின்ஷிப் அப்படிங்கிறதுல தான் வர்றவங்க மட்டும்தான் வந்து ரிலேட்டட் அப்படிங்கிற மீனிங்குள்ள கொண்டு வர முடியும் அப்படிங்கிறதா. ஸோ என்ன அப்படின்னா நீங்க மேபி வந்து ஒரு
வாய்டபிள் மேரேஜஸோ இல்ல இல்லெஜிட்டிமேட்ஸோ ஸோ இந்த மாதிரி எல்லாம் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் இதுல சொல்லியிருக்க அந்த ரிலேட்டடுங்கிற ரிலேஷன்ஷிப்ல கொண்டு வர முடியாது. ஒன்லி லெஜிட்டிமேட் கின்ஷிப்ஸை மட்டும்தான் நீங்க ரிலேட்டட்ல எடுத்துக்க முடியும் அப்படிங்கறதா வந்து இங்க ரிலேட்டட்ல சொல்றது. ஸோ இதுல என்னன்னா வாய்ட் ஆர் வாய்டபிள் ரிலேஷன்ஷிப்ஸ்குள்ள இருக்கு அப்படின்னா அந்த ரிலேஷன்ஷிப்ல இருக்கிற அதனால அவங்களுக்கு ஏதாவது ஒரு ரைட்ஸ் வருது அப்படிங்கிற பட்சத்தில் அதெல்லாம் நீங்க எடுத்துக்க முடியாது அப்படிங்கறதா இந்த ஸோ இது வந்து நம்ம பின்னாடி செக்ஷன்ஸ்ல பார்க்கும்போது வந்து எங்க அப்ளிகபிள் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்ப்போம். ஸோ இது வந்து உங்களுக்கு வந்து கிளியரா இருக்கா? எஸ் சார். ஓகே ரைட். சரி ஓகே, நம்ம செக்ஷன் 3ல இன்டர்பிரிட்டேஷன் பார்த்துட்டோம். ஸோ இன்டர்பிரிட்டேஷன் பொறுத்த வரைக்கும் வந்து இதுக்கு அடுத்தது நம்ம உள்ள போக வேண்டியது இப்ப இன்டர்ஸ்டேட் சம்பந்தமா தான் போக போறோம். ஸோ இன்டர்ஸ்டேட்ல வந்து நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஆன்செஸ்ட்ரல் நேச்சர் இல்லாம ஃபர்ஸ்ட் வந்து நம்ம இன்ஹெரிட்டன்ஸ் மட்டும் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். ஸோ ஒரு இந்து மேலோடைய செல்ஃப் அக்வயர்ட் ஆர் செப்பரேட்டட் ஆன்செஸ்ட்ரல் இல்லாம கோபார்ஷனரி ரைட்ஸ் வராத ஒரு ப்ராப்பர்ட்டிய எப்படி வந்து நம்ம வந்து இது பண்ண போறோம் அப்படிங்கறதுதான். சரி ஓகே, இதுக்கு போறதுக்கு முன்னாடி உள்ள சோ யாரு வந்து ஹிந்து? ஹிந்துனா யாரு இங்க சொல்லி இருக்கிறதுல? இந்த ஆக்ட் வந்து யார ஹிந்துன்னு சொல்லுது? சார் யாரு முஸ்லீம், கிறிஸ்டியன், பார்சி இல்லாதவங்க ஹிந்து சார். சோ யாரெல்லாம் பார்சி முஸ்லீம் கிறிஸ்டியன்ஸ் இல்லாதவங்க எல்லாரும் ஹிந்துஸா? எஸ் சார். ஓகே, சோ இது எங்க சொல்லியிருக்காங்க? இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925 சார். இந்தியன் சக்சஷன் ஆக்ட் 1925ல ஹிந்துக்கான டெஃபினிஷன் சொல்லியிருக்காங்க. ஹிந்து சக்சஷன் ஆக்ட்ல ஹிந்துக்கான டெஃபினிஷன் இந்தியன்ஸ் தான் அதுல சொல்லிருக்காங்க, ஹிந்து சொல்லல சார். ஹிந்துக்கான டெஃபினிஷன் ஏன்னா நம்ம இப்ப பாக்குறது ஹிந்து சக்சஷன் ஆக்ட் பாக்குறோம். அப்ப யார் ஹிந்துங்கிறது சொல்லியிருக்கணும்ல? செக்ஷன் 2 சப்கிளாஸ் 3ல சொல்லிருக்காங்க சார், எக்ஸ்பிரஷன் ஹிந்து இஸ் அப்படின்னு. ஓகே, சோ 2 ஃபுல்லாவே பாத்தீங்கன்னா அதுல வந்து சொல்லியிருப்பாங்க. சோ நீங்க சொன்ன அந்த ஹிந்து இவங்களை தவிர அப்படிங்கிற எக்ஸ்பிரஷன் சொன்னீங்களா, அதை தாண்டி இதுல கொஞ்சம் வந்து எலாபரேட்டா சொல்லியிருப்பாங்க. சோ இந்த ஆக்ட் வந்து யார் யார் ஹிந்துவை யாரெல்லாம் உள்ளடக்கியது ஹிந்து அப்படிங்கறது சொல்லியிருப்பாங்க. யாரெல்லாம் வந்து சேர மாட்டாங்க ஹிந்துக்குள்ள அப்படிங்கிறதையும் சொல்லியிருப்பாங்க. சோ ஹிந்து அப்படிங்கிறது இங்க சொல்றது யாரெல்லாம் சேர்த்தோம் அப்படின்னா யாரெல்லாம் வந்து அவங்களுடைய மதத்தின் அடிப்படையில ஹிந்துன்னு சொல்லிக்கிறாங்களோ அவங்க எல்லாத்தையும், அது தவிர வீரசைவாஸ் அவங்களையும், லிங்காயத் அவங்களையும், மேபி நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க லிங்காயத்ஸ் எல்லாம் வந்து இங்க கர்நாடகா எல்லாம் பிரச்சனை பண்ணிட்டு இருக்காங்க, எங்க எல்லாம் ஹிந்துன்னு சொல்லக்கூடாது அப்படிங்கிற இஷ்யூஸ் எல்லாம் கேள்விப்பட்டிருப்பீங்கன்னு நினைக்கிறேன். அதெல்லாமே இந்த எலெக்ஷன்ஸ்ல கூட அது பெரிய இதாயிட்டு இருந்துச்சு. சோ அவங்க அதுக்கப்புறம் வந்து ஃபாலோயர்ஸ் ஆஃப் பிரம்மா, பிரதானா அண்ட் ஆரிய சமாஜ் இதெல்லாமே வந்து உங்களுக்கு நார்த்ல இருக்கிற அந்த ஏரியாஸ்ல வரும். பிரம்மோ, பிரதானா அண்ட் ஆரிய சமாஜ்ங்கிறது வந்து உங்களுக்கு இந்த காசி ஏரியால வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த பஞ்சாப் அந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் வரும். அதுக்கப்புறம் வந்து இந்த வெஸ்ட் பெங்கால்ஸ் அந்த ஏரியாஸ்ல கொஞ்சம் வரும். ஸோ இதெல்லாம் வந்து இந்த பிரம்மோ, பிரதானா அண்ட் ஆரிய சமாஜ் அவங்களுடைய அந்த இதெல்லாமே. ஸோ இந்த ஃபாலோவர்ஸும் ஹிந்துஸ்ன்னு சொல்லணும் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி புத்திஸ்ட், ஜெயின்ஸ், சீக்ஸ் இவங்க எல்லாருமே வந்து ஹிந்துஸ் அப்படிங்கிற இதுக்கு கீழே தான் வருவாங்க அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி வேற யாரெல்லாம் வருவாங்க அப்படின்னா யாரெல்லாம் முஸ்லிம்ஸ் இல்ல, கிறிஸ்டின்ஸ் இல்ல, ஐ மீன் முஸ்லிம்ஸாவோ, கிறிஸ்டின்ஸாவோ, பார்சிஸாவோ, ஜூஸாவோ இந்த மதத்தை சார்ந்தவர்களாக அல்லாது யாரெல்லாம் இருக்கிறார்களோ அந்த நபர்கள் எல்லாம் வந்து ஹிந்துஸ்னு கருதப்படுவார்கள் அப்படிங்கிறாங்க. அதை தாண்டி சப்போஸ் அவங்க இதெல்லாம் இல்லாம இருந்தும் அவங்க வந்து எனக்கு வந்து இந்த ஹிந்து லா அப்ளிகபிள் இல்ல, எனக்கு வந்து தனியா ஒரு கஸ்டம்ஸ் இருக்கு, இல்ல எங்களுக்குன்னு தனியா ஒரு யூசேஜ் இருக்கு அப்படின்னு சொல்றாங்க. அதை வந்து அந்த இதை வந்து அவங்க ப்ரூவ் பண்றாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் வந்து இது அப்ளிகபிள் இல்ல, இந்த ஆக்ட் அப்ளிகபிள் இல்ல. ஸோ அவங்கெல்லாம் வந்து நம்ம இதுல சேர்த்திக்க மாட்டோம் அப்படிங்கிறதுதான். சரிங்களா? அதே மாதிரி வந்து
எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ் படிச்சீங்கன்னா இன்னும் இதுக்கான இதுல வந்து கொஞ்சம் இது மட்டும் டிஃபரன்சியேஷன் வரும். ஸோ இது வந்து யாரெல்லாம் உள்ளடக்கியது இந்த ஆக்ட், யாருக்கெல்லாம் இந்த ஆக்ட் அப்ளிகபிள்னு சொல்லியிருப்பாங்க. ஸோ அதோட எக்ஸ்பிளனேஷன் யாராவது ரீட் பண்றீங்களா? ஏபிசி 3 செக்ஷன் 2ல எக்ஸ்பிளனேஷன் ரீட் பண்ணுங்க மேடம். Yes, sir. Explanation. The following person are Hindus, Buddhists, Jainis, or Sikhs by religion as the case may be. A. Any child, legitimate or illegitimate, both of whose parents are Hindus, Buddhists, Jainis, or Sikhs by religion. B. Any child, legitimate or illegitimate, one of whose parents is a Hindu, Buddhist, Jainis, or Sikhs by religion and who is brought up as a member of the tribe, community, group, or family to which such parent belong or belonged. C. Any person who is convert or reconvert to the Hindu, Buddhist, Jainis, or Sikhs religion. ஓகே. ஸோ இதுல வந்து 3 விதமான இதை சொல்றாங்க. யாரெல்லாம் வந்து இந்த ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயினாஸ் அண்ட் சீக்ஸ்ல இருப்பாங்க அப்படின்னு. ஸோ என்ன சொல்றாங்க, எந்த ஒரு நபரோ, எந்த ஒரு குழந்தையோ, அவங்க லெஜிட்டிமேட்டா இருக்கலாம், இல்லெஜிட்டிமேட்டா இருக்கலாம், அவங்களுடைய தாய் தந்தையர் இருவருமே வந்து இந்த 4 மதங்கள்ல ஏதாவது ஒன்று இருக்காங்க, ஹிந்துஸ், புத்திஸ்ட், ஜெயின்ஸ் அண்ட் சீக்ஸ். ஸோ இதுல ஏதாவதுல இருக்காங்க, ரிலீஜன் அடிப்படையில் இருக்காங்க அப்படின்னா அவங்க ஹிந்துஸ் அப்படிங்கிறாங்க. சரி, அடுத்தது 2 பேர்த்துல யாரோ ஒருத்தர் இருக்காங்க, அவங்கள வந்து இந்த மதத்தின் அடிப்படையில வந்து அவங்கள வந்து brought up பண்றாங்க. அவங்க வந்து இந்த ட்ரைபோ, கம்யூனிட்டியோ அல்ல இந்த ஃபேமிலி, இந்த இதுல வந்து இந்த மதத்தின் அடிப்படையில், இந்த 4 மதத்தின் அடிப்படையில அவங்க வளர்க்கப்படுகிறார்கள். ஸோ 2 பேரண்ட்ஸ்ல யாரோ ஒருத்தர் இருந்து அவர்கள் இந்த மதத்தின் அடிப்படையில வளர்க்கப்படுகிறார்கள் அப்படின்னா அவங்கள ஹிந்துஸ்ன்னு சொல்லலாம். 3வது யாராவது கன்வெர்ட் ஆகுறாங்க, இந்த 4 மதத்துக்கு கன்வெர்ட் ஆகுறாங்கனாலோ, இல்ல வேற ஒரு மதத்துக்கு கன்வெர்ட் ஆகி திரும்ப ரீகன்வெர்ட் ஆகுறாங்க அப்படின்னாலோ, ஸோ இவங்க எல்லாத்தையும் வந்து நம்ம வந்து இந்த இதுக்கு கீழே ஹிந்துஸ்ங்கிற இந்த டெஃபினேஷன்ஸ் கீழே கொண்டு வந்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. சரிங்களா? அதே மாதிரி வந்து இது வந்து யாருக்கு அப்ளை ஆகாது அப்படிங்கிறதையும் வந்து சப்செக்ஷன் 2ல சொல்லியிருக்காங்க. என்ன? ஸோ ஷெட்யூல் ட்ரைப்ஸ்ன்னு யாரெல்லாம் வந்து சொல்லியிருக்காங்களோ, கிளாஸ் 25 ஆஃப் ஆர்டிகல் 366ல கான்ஸ்டியூஷன்ல சொல்லியிருக்காங்களோ, ஸோ அவங்களுக்கு எல்லாம் வந்து இந்த சப்செக்ஷன் 1ல சொல்லி இருக்கிறது வந்து எதுவுமே அதுல இருக்கிற அந்த மெம்பர்ஸ்க்கு வந்து அப்ளிகபிள் ஆகாது அப்படிங்கிறத சப்செக்ஷன் 2 சொல்லியிருக்காங்க. சரி, ஓகே. ஸோ சப்செக்ஷன் 3ல தான் வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஸோ எக்ஸ்பிரஷன் ஹிந்துங்கிறது இந்த ஆக்ட்ல எங்கெங்கெல்லாம் சொல்லியிருக்கோ அதுல இந்த ஆக்ட் யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகுன்னு இங்க சொல்லியிருக்காங்களோ அவங்க எல்லாத்தையும் மீன் பண்ணும் அப்படின்னு இருக்காங்க. ஸோ இப்ப நம்ம இனி பார்க்க போற எல்லாமே யாருக்கெல்லாம் அப்ளிகபிள் ஆகும். ஸோ எந்த ஒரு நபரா இருக்காங்க அப்படின்னாலும் அவங்க வந்து ஒரு ஹிந்துவாவோ, புத்திஸ்டாவோ, ஜெயினாவோ, சீக்ஸாவோ, லிங்காயிட்ஸாவோ, இல்ல வந்து ஒரு வீரசைவாசோ, பிரம்மோஸோ, பிரதாஸோ, இந்த மாதிரி எந்த இதுல இருந்தாலும் சரி, அவர்கள் பார்சிஸாவோ, இல்ல கிறிஸ்டின்ஸாவோ, முஸ்லிம்ஸாவோ, ஜூஸாவோ இல்லாமல் இருக்கும் வேறு எல்லா நபர்களுக்கும் அவங்களுக்கு இந்த லா வந்து அப்ளிகபிள் ஆகாதுன்னு ஸ்பெசிபிக்கா இருக்காத வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் அவங்க வேற கஸ்டமோ இல்ல யூசேஜ் அடிப்படையில செல்லாதுன்னு நிரூபிக்காத வரைக்கும் அவங்க எல்லாத்துக்கும் இந்த ஆக்ட் பொருந்தும். அவர்கள் எல்லாரும் இந்த ஆக்ட் படி ஹிந்துஸ் என்று அழைக்கப்படுவாங்க. சரிங்களா? சோ புரிஞ்சுச்சா இது? ஓகே, ரைட். ஒரே ஒரு ஆளுக்கு தான் புரிஞ்சிருக்கோம். சரி, ஓகே. சோ நம்ம வந்து இன்டர்ஸ்டேட், ஸோ இந்த இதை பார்த்துட்டோம். ஸோ இப்ப ஹிந்து இன்டர்ஸ்டேட்டுக்கு பார்த்தோம். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப வந்து உள்ள போய் நம்ம இப்ப பார்க்க போறது, இந்த ஆக்ட்ல நம்ம பார்க்க போற இருக்கிறது வந்து இன்ஹெரிட்டன்ஸ். அதாவது வந்து கோபார்ட்னர் இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி. ஸோ ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்லயோ இல்ல கோபார்ட்னர் வராத ஒரு ப்ராப்பர்ட்டி, அது வந்து ஒரு ஹிந்து மேல்ட்டு இருந்தா எப்படி இருக்கும், அது ஒரு ஃபீமேல்ட்டு இருந்தா எப்படி இருக்கும் அப்படிங்கிற சம்மா தான் நம்ம இப்ப பார்க்க போறோம். ஸோ இன்னைக்கு நம்ம வந்து ஹிந்து மேலுன்னு ஃபர்ஸ்ட் பார்த்துருவோம். ஏன்னா இதை பார்த்தா தான் உங்களுக்கு ஃபீமேலோட ப்ராப்பர்ட்டி எப்படி வந்து பிரியும் அப்படிங்கிறத வந்து புரிஞ்சுக்கிறது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். ஸோ நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போறது ஒரு ஹிந்து மேலோட ப்ராப்பர்ட்டி. அந்த மேலோட ப்ராப்பர்ட்டி வந்து உங்களுக்கு வந்து
ஒரு செப்பரேட்டட் ப்ராப்பர்ட்டி, ஸோ நாட் எ கோபர்சனரி ப்ராப்பர்ட்டியா இருக்கு, ஒரு கோபர்சனரி ப்ராப்பர்ட்டி இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படிங்கிற பட்சத்தில் அது வந்து எப்படி வந்து பிரியும் அப்படிங்கிறது. ஸோ இந்த இதுல வந்து அவருக்கு ஒரு ஹிந்துக்கு எப்படி எல்லாம் வந்து முதல்ல வந்து ப்ராப்பர்ட்டிஸ் வந்தா இதுக்கு கீழே வரும் அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்குவோம். ஸோ என்ன எப்படிலாம் வந்தா அப்படின்னா, ஒரு செப்பரேட் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஸோ செப்பரேட்டட் ஃப்ரம் வேற ஏதாவது பார்ட்டிஷன்ல இருக்கலாம், இல்ல வேற இவருக்கு யாராவது எழுதி வச்சு வந்திருக்கலாம், இல்ல ஒரு செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியா இருக்கலாம். ஸோ அந்த மாதிரி ஒரு ப்ராப்பர்ட்டி இருக்கு அப்படின்னா, ஸோ ஒரு நபருடைய செல்ஃப் அக்வைர்டாவோ இல்ல அவருக்கு செப்பரேட் தனிப்பட்ட முறையில வந்து ஒரு ப்ராப்பர்ட்டியா இருக்கு அப்படின்னா, அந்த ப்ராப்பர்ட்டி அது எல்லாமே வந்து இந்த இதுக்கு கீழே வரும் அப்படிங்க. அதுக்கப்புறம் ஒரு ஹிந்து மேலுக்கு இந்த இந்தியன் ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வந்து கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ஒரு பார்ட்டிஷன்ல ஒரு ப்ராப்பர்ட்டி எடுத்துட்டாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அது அவருடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியா ஆயிரும். ஸோ இந்த ஆக்ட் கமென்ஸ்மெண்ட் ஆகிறதுக்கு முன்னாடி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலியில இருந்து அவர் வந்து தனியா பார்ட்டிஷன் பண்ணி ப்ராப்பர்ட்டி எடுத்திருந்தாரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி அது வந்து அவரோட செப்பரேட்டட் ப்ராப்பர்ட்டி அப்படிங்கிறது. சரி, ஓகே. மூணாவது, ஸோ ஏதாவது ஒரு ஹிந்து மேல் அவர் வந்து ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து ஒரு ப்ராப்பர்ட்டி அலாட்மெண்ட்ல பார்ட்டிஷன்ல எடுத்திருக்காரு, அவருக்கு குழந்தைகள் இல்லை அப்படின்னா அப்பவும் அந்த ப்ராப்பர்ட்டி செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். ஸோ அவருக்கு மகன்கள் இல்ல மகள்கள் இல்ல அப்படிங்கிற பட்சத்தில் அது அவரோட செப்பரேட் ப்ராப்பர்ட்டி ஆயிரும். அதுவும் இங்கதான் வரும். ஸோ அதுவும் வந்து செக்ஷன் 8 கீழே தான் நம்ம பார்ப்போம். சரி, ஓகே. இந்த மாதிரி இருந்தா வரும். அதுக்கப்புறம் வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வரும்? வேற ஏதாவது யாருக்காவது ஏதாவது ஐடியாஸ்? சார் இதே இன்னொரு ஓகே. ஸோ செக்ஷன் 8 கீழே நம்ம பார்க்கறது வந்து, ஸோ கோபர்சனரி இல்லாத ஒரு ப்ராப்பர்ட்டி, அந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் தான் வந்து உங்களுக்கு செக்ஷன் 8 கீழே வரும் அப்படின்னு சொல்லி சொன்னேன். ஸோ அந்த அந்த செக்ஷன் 8 கீழே ஒரு ஹிந்து மேலோடது எந்தெந்த ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் வந்து அந்த ப்ராப்பர்ட்டிஸ் கீழே வரும் அப்படிங்கறத நம்ம ஃபர்ஸ்ட் இப்ப பார்க்க போறோம். என்னென்னலாம் வரும்? அது வந்து அவருடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டியா இருக்கு. தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டினா என்ன? ஒரு நபருக்கு எப்ப தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி வரும்? ஸோ அவருக்கு யாராவது ஏதாவது எழுதி வைக்கிறாங்க, ஸோ அவருக்கு ஒரு செட்டில்மெண்ட் மூலமா வந்திருக்கலாம், இல்ல வந்து ஒரு உயில் மூலமா வந்திருக்கலாம், அவருக்குன்னு ஒரு நபர் வந்து கொடுக்குறாங்க, அது ஏதோ ஒரு கிஃப்டா வந்திருக்கலாம். இந்த மாதிரி வந்து அவருக்கு தனிப்பட்ட முறையில ஒரு ப்ராப்பர்ட்டி வந்திருக்கு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி. சரி, ஓகே. அடுத்தது, அவருக்கு தனிப்பட்ட சுயாதிய சம்பாதித்தில் செல்ஃப் அக்யூர்டா வந்திருக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி அப்படின்னா, சோ அவரே சம்பாதிச்சு அவர் காசு கொடுத்து அவர் கரையமா வாங்கியிருக்காரு அப்படின்னா அந்த ப்ராப்பர்ட்டி வரும். சரி, அதுக்கப்புறம் மூணாவது, சோ இந்த ஹிந்து சக்சஷன் ஆக்ட் வர்றதுக்கு முன்னாடி ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டியில இருந்து ஒரு நபர் பாகப்பிரிவினை பண்ணி அவருக்கு தனியா சொத்து வாங்கி வச்சிருக்காரு அப்படின்னா அது அவருடைய இந்த இந்த செக்ஷன் 8 கீழே தான் சப்சிக்வெண்டா அது பிரியும். ஸோ அது அவருடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஆயிரும். 3. 4வது, ஒரு நபர் பார்ட்டிஷன் அடிப்படையில ஜாயிண்ட் ஃபேமிலில இருந்து பிரிச்சு வாங்குறாரு, ஆனா அவருக்கு மகன்களோ மகள்களோ இல்ல அப்படிங்கிற சமயத்தில் அது அவங்களுக்கு அவங்க கோபார்ட்னர் இருக்க மாட்டாங்க, அந்த ப்ராப்பர்ட்டியும் அவருடைய தனிப்பட்ட ப்ராப்பர்ட்டி ஆயிரும். அது சப்சிக்வெண்டா இதாகிறது செக்ஷன் 8 கீழே தான் பார்ப்போம். சரி, அதுக்கப்புறம் வேற எந்த ப்ராப்பர்ட்டிஸ் வரும் அப்படின்னா, ஒரு ஜாயிண்ட் ஃபேமிலி ப்ராப்பர்ட்டி இருக்கு, பட் இவர் ஒருத்தர் தான் கடைசி சோல் சர்வைவிங் கோபார்ட்னரா இருக்காரு அப்படின்னா அந்த சூழ்நிலைகள்ல அந்த ப்ராப்பர்ட்டியும் வந்து செக்ஷன் 8 கீழே தான் சப்சிக்வெண்டா இதாகும், டிவால்வ் ஆகும். சரிங்களா? ஓகே. சோ இந்த மாதிரி இருக்கிற ப்ராப்பர்ட்டிஸ் எல்லாம் எப்படி டிவால்வ் ஆகும்? இந்த மாதிரி இருக்கிற ஒரு ப்ராப்பர்ட்டிய அவர் எதுவுமே செய்யாம இறந்துட்டாரு அப்படின்னா, ஒரு ஹிந்து மேல் எதுவுமே செய்யாம இறந்துட்டாரு அப்படின்னா அது எப்படி யாருக்கு எந்த விதத்துல வந்து டிவால்வ் ஆகும் அப்படிங்கறத நம்ம வந்து இந்த ஆக்ட்ல இந்த செக்ஷன்ல பார்க்க போறோம். சோ யாராவது ரீட் பண்றீங்களா செக்ஷன் 8? ஓகே மேம். கல்பனா மேம் ரீட் பண்ணுங்க மேம். அந்த மேல இருக்கிற பாயிண்ட்ஸ் மட்டும் ரீட் பண்ணுங்க, ஏபிசிடி எல்லாம் ரீட் பண்ண வேண்டாம், அந்த இதை மட்டும் ரீட் பண்ணுங்க. Okay. Section 8. General rules of succession in the case of males. The property of a male Hindu dying intestate shall devolve according to the provisions of this chapter.
ஓகே. சோ இதுல என்ன சொல்றாங்க, ஜெனரல் ஒரு மேல் இருக்காரு அப்படின்னா அவருடைய இது சக்சஷன் எப்படி இதாகுங்கிறதான ஜெனரல் ரூல்ஸ் தான் நம்ம இதுல பார்க்க போறோம். என்ன சொல்றாங்க, த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ மேல் ஹிந்து. சோ ஒரு மேல் ஹிந்து என்ன ஆகுறாரு, டையிங் இன்டெஸ்டேட். சோ அவர் எந்த ஒரு இதுவுமே செஞ்சு வைக்காம இறந்துடுறாரு அப்படின்னா அப்போ ஷால் டிவால்வ் அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் சாப்டர். சோ இந்த சாப்டர்ல சொல்லி இருக்கிற அடிப்படையில தான் வந்து உங்களுக்கு அவருடைய சொத்துக்கள் டிவால்வ் ஆகும் அப்படின்னு சொல்றாங்க. சரிங்களா? சோ இந்த சாப்டர்ல இருக்கும். இதுல ஹிந்து டையிங் இன்டெஸ்டேட் அப்படின்னு சொல்றாங்க. அப்போ டையிங் இன்டெஸ்டேட் ஷால் டிவால்வ் அக்கார்டிங் டு திஸ் ப்ரொவிஷன். சரி, இத படிக்கும்போது இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா இல்ல ப்ராஸ்பெக்டிவா அப்படிங்கிற சந்தேகம் நமக்கு வருதா? யாருக்காவது வந்துச்சா? த ப்ராப்பர்ட்டி ஆஃப் அ ஹிந்து மேல் டையிங் இன்டெஸ்டேட். சோ எதுவும் செய்யாம இறந்துட்டாரு அப்படின்னா அது எப்படி டிவால்வ் ஆகுங்கிறாங்க, அக்கார்டிங் டு தி ப்ரொவிஷன்ஸ் ஆஃப் திஸ் ஆக்ட்ன்றது. அப்போ இதன் அடிப்படையில இந்த சால் டிவால்வ்ங்கிறது நமக்கு வந்து இது ரெட்ரோஸ்பெக்டிவ் சொல்லுதா இல்ல ப்ராஸ்பெக்டிவ் சொல்லுதா? யாராவது? ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சார். சோ இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்ட். ஓகே. வேற யாராவது ஏதாவது சொல்றீங்களா? ப்ராஸ்பெக்டிவ். ஓகே, மெசேஜ்ல ப்ராஸ்பெக்டிவ்னு போட்டிருக்கீங்க. ஓகே, ஏன் ரெட்ரோஸ்பெக்டிவ், ஏன் ப்ராஸ்பெக்டிவ்? யாருமே உண்மை சொல்ல மாட்டீங்க. சார் அமெண்ட்மெண்ட் 2005ல அமெண்ட்மெண்ட் வந்ததுக்கு அப்புறமா ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வந்து சில செக்ஷன் 6க்குலாம் கொடுத்துருக்காங்கல்ல சார், அதனால இந்த கிளாஸ் 1ன்னு வருதுல்ல, மேபி அதனால கூட இருக்கலாம்ல. 1956ல இந்த ஆக்ட் வந்திருக்குல்ல. சோ ஆக்ட் வரும்போதே செக்ஷன் 8 வந்துருச்சு. செக்ஷன் 8 வந்து ப்ராஸ்பெக்டிவா ரெட்ரோஸ்பெக்டிவ், ஐ மீன் செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் மட்டும்தான் நான் கேட்கிறேன், ஓவராலா எல்லாம் நான் கேட்கல. செக்ஷன் 8 வந்து ப்ராஸ்பெக்டிவா ரெட்ரோஸ்பெக்டிவா? சார் நான் ப்ராஸ்பெக்டிவ்னு நினைக்கிறேன். ஏன்னா அவங்க இறந்ததுக்கு அப்புறம் தானே அந்த ப்ராப்பர்ட்டி வந்து பிரிச்சுக்கிறாங்க, அதுக்கப்புறம் தானே செயல்பாட்டுக்கு வருது. நான் மேம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் கேட்கிறேன், இந்த ஆக்ட் இங்க செக்ஷன் 8 வந்து எப்படி சொல்லுது, கிளாஸ் 1 ஹேர்ஸ்க்கு கிளாஸ் 2 ஹேர்ஸ்க்கு இப்படிலாம் பிரியும்னு சொல்லுது. ஃபார் எக்ஸாம்பிள் ஒரு ஹிந்து மேல் வந்து 1952ல ஒன்னும் செய்யாம இறந்துட்டாருன்னு வச்சுக்கோங்க. அது சம்பந்தமா அது அவரோட வாரிசுகள் யாரும் பிரிச்சுக்கல. 58ல தான் வந்து பிரிச்சுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்க. பிரிக்கும் போது 1956 ஆக்ட் அவங்களுக்கு அப்ளிகபிள் ஆகுமா ஆகாதா அப்படிங்கறதா என் கேள்வி. இப்ப சொல்லுங்க எல்லாரும். கேள்வி புரிஞ்சுதா? சார் அப்ளிகபிள் ஆகும் சார். சோ 1956 ஆக்ட் அப்ளிகபிள் ஆகும். ஓகே. ஆக்ட் வந்தவரை தானே சார் எல்லாருமே கேட்குறாங்க. ஆக்ட் வந்தவரை தானே சார் கேட்குறாங்க, நானும் அப்ளிகபிள் ஆகும்னு நினைக்கிறேன் சார். ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் தான் பிரிக்கிறதுனால அப்ளிகபிள் ஆகும். ஓகே. வேற யாராவது? சார் இதுல தானே அந்த லீகல் ஆஸ்தி யார் யாருக்கு எப்படி வந்து ஷேர் தெரியணும்ன்றதே சொல்றாங்க. இந்த ஆக்டுக்கு அப்புறம் தானே அது வந்து இதாகுது சார். ஸோ அதனால நான் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் இருக்குன்னு சொல்றேன் சார். சார் இது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்டா தான் இருக்கும் மோஸ்டா. ஏன்னா இந்த கிளாஸ் 1 எல்லாம் வருது. அப்ப கிளாஸ் 1ல சப்போஸ் ஃபீமேல் இருந்தாங்கன்னா அதுக்கேத்த மாதிரி ஷேர் சார் ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வருது. நீங்க சொன்ன எக்ஸாம்பிளுக்கு வந்து ரெட்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் வருது. இந்த ஆக்ட் 1956 அப்பதான் வருதுன்னா கூட, ஆனா அவங்க முன்னாடியே அவங்களுக்கு இது பொருந்தது. அதான் என் கேள்வி வந்து, ஒரு ஹிந்து மேல் வந்து அவருடைய செல்ஃப் அக்கௌண்ட் செப்பரேட்டட். ஸோ இதுல வர்ற ஒரு ப்ராப்பர்ட்டி எதுவும் செய்யாம இறந்துடுறாரு 1952ல.
அவருடைய வாரிசுகள் அவங்களுக்குள்ள ஒரு பாகவல் பிரிவினை பத்திரத்தை வந்து 1958 தான், 52 இறந்ததுக்கு 58 இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எழுதிக்கிறாங்க. அப்போ இந்த செக்ஷன் அப்ளிகபிள் ஆகும்னு இதுல சொல்லியிருக்க ஹேர்ஸ் எல்லாரும் வந்து பார்ட்டிஷன்ல எனக்கு பங்கு கேட்க முடியுமா? சோ வெதர் த ஆக்ட் இந்த செக்ஷன் வந்து ரெட்ரோஸ்பெக்டிவா அப்ளிகபிள் ஆகுமா அப்படிங்கறதான் கேள்வி. சார் ப்ராஸ்பெக்டிவா தான் அப்ளிகபிள் ஆகும். ப்ராஸ்பெக்டிவா தான் அப்ளிகபிள் ஆகும். ஓகே ரைட். அந்த அமெண்ட்மென்ட்னால 2005 அமெண்ட்மென்ட்னால 2005 அமெண்ட்மெண்ட் செக்ஷன் 8க்கு சம்பந்தம் இல்லை மேம், அது செக்ஷன் 6க்கு தான். என் கேள்வி செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் மட்டும்தான், ஓவரால் ஆக்டுக்கு நான் கேட்கவே இல்லை. ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் தான் சார், நான் அப்படிதான் நினைக்கிறேன். ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் மட்டும்தான். ஓகே ரைட். ஓகே, வேற யாராவது ரெட்ரோஸ்பெக்டிவ் சொல்றீங்களா? சரி ஓகே. சோ இது சம்பந்தமா வந்து கிட்டத்தட்ட வந்து மேக்சிமம் பார்ட்ஸ் ஆஃப் ஹைகோர்ட்ஸ் வந்து இதை வந்து ப்ராஸ்பெக்டிவ்னு சொல்லியிருக்காங்க. ஒரே ஒரு ஹைகோர்ட் தவிர குஜராத் ஹைகோர்ட் மட்டும் தான் இதை வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொல்லியிருந்தாங்க. சோ குஜராத் ஹைகோர்ட் மட்டும் என்ன சொல்லியிருந்தாங்கன்னா, சோ இது வந்து ஆக்ட் எப்போ ஆக்ட் வந்து சப்சிக்வெண்டா வந்து முன்னாடி இறந்ததுக்கு கூட இது பொருந்தும், இதுல இருக்கிற ஹேர்ஸ் வந்து பங்கு கேட்கலாம்னு சொல்லியிருந்தாங்க குஜராத் ஹைகோர்ட் மட்டும். அதை தாண்டி மிச்சம் இருக்க எல்லா ஹைகோர்ட்ஸுமே வந்து இது ரெட்ரோஸ்பெக்டிவ் தான், ரெட்ரோஸ்பெக்டிவ் இல்ல ப்ராஸ்பெக்டிவ் தான் சொல்லியிருந்தாங்க. சோ இது சம்பந்தமா ஃபைனலைஸ் ஆனது எப்போ அப்படின்னா வந்து சுப்ரீம் கோர்ட்ல வந்து எரம்மா விசஸ் வீரப்பண்ணா அப்படிங்கிற கேஸ்ல தான் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. ஸோ இந்த எரம்மா விசஸ் விருப்புனா ERAMMA எரம்மா விசஸ் வீரப்பண்ணா VERAPANA வீரப்பண்ணா அப்படிங்கிற கேஸ்ல தான் வந்து கன்ஃபார்ம் ஆகுது. சுப்ரீம் கோர்ட் வந்து இதை வந்து உறுதிப்படுத்துறாங்க. 2009 வால்யூம் 5 CTC 170 சுப்ரீம் கோர்ட். ஸோ இந்த கேஸ்ல தான் வந்து உங்களுக்கு வந்து கன்ஃபார்ம் பண்றாங்க. சுப்ரீம் கோர்ட் கன்ஃபார்ம் பண்ணி என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இது வந்து ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாது, இந்த சால் டிவால்வ்ங்கிறது மீன் பண்றது வந்து உங்களுக்கு வந்து சப்சிக்வெண்டா இருக்கிறதா. அதே மாதிரி வந்து என்ன அப்படின்னா, ஒரு ஹிந்து வந்து டை ஆகுறாரு, இன்டர்ஸ்டேட்டா இறக்குறாரு அப்படின்னா அந்த அன்னைக்கே வந்து உங்களுக்கு வந்து ப்ராப்பர்ட்டி வந்து டிவால்வ் ஆயிரும். அந்த அன்னைக்கு யார் யாரெல்லாம் வாரிசுகள் இருக்காங்களோ அவங்களுக்கு வந்து அது வந்து டிவால்வ் ஆயிரும். ஸோ அவங்களுக்கு வந்து எழுதிக்கிறது எப்ப வேணாலும் எழுதிக்கலாம், ஆனா அந்த டேட் ஆஃப் என்னைக்கு இறக்குறாங்களோ அந்த அன்னைக்கே வந்து அவங்களுக்கான ரைட்ஸ் வந்து அதுல அக்ரூவ் ஆயிரும். அதனால அன்னைக்கே நடந்ததா தான் நம்ம கருதிக்கணும். அப்போ அந்த அன்னைக்கு வந்து எந்த ஆக்ட் வந்து ப்ரிவைலிங்ல இருக்கோ அந்த ஆக்ட் தான் அப்ளிகபிள் ஆகும். அதனால இந்த செக்ஷன் வந்து உங்களுக்கு ரெட்ரோஸ்பெக்டிவ் கிடையாது, ப்ராஸ்பெக்டிவ் மட்டும்தான் அப்படிங்கிறது தான் வந்து ஹெல்ப் பண்ணிருப்பாங்க இந்த கேஸ்ல. ஓகேங்களா? சிலப்போ எப்போ பிரிச்சுக்கிட்டாலும் அவங்க இறந்தப்போ என்ன ஆக்ட் இருக்கோ அதை தான் கனெக்ட் பண்ணி இது பண்ணணும். ஆமா. ஓகே. ஸோ செக்ஷன் 8 பொறுத்த வரைக்கும் நம்ம அப்படித்தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறதா. ஸோ சால் டிவால்வ் அப்படின்னு தான் இருக்கே தவிர அதுக்கு வந்து ஏன்னா வந்து உங்களுக்கு வந்து செக்ஷன் 14ல பாத்தீங்கன்னா வந்து நம்ம பார்த்துருப்போம் என்னன்னா, ஆஃப்டர் த கமென்ஸ்மெண்ட்டோ இல்ல பிஃபோர் த கமென்ஸ்மெண்ட் ஆஃப் ஆக்ட்ங்கிறத ஸ்பெசிஃபிக்கா சொல்லியிருப்பாங்க. ஆனா செக்ஷன் 8ல அதெல்லாம் சொல்லல. ஸோ அப்ப என்ன அர்த்தம், இதை ரெட்ரோஸ்பெக்டிவ் கொடுக்கணுங்கிற எண்ணம் வந்து கவர்மெண்ட் அந்த லெஜிஸ்லேச்சருக்கு இல்ல அப்படிங்கிறது நமக்கு வந்து இதுல இருந்து கிளியரா தெரியுது. அப்படிங்கறது எல்லாமே டிஸ்கஸ் பண்ணிருப்பாங்க அந்த கேஸ்லால. வேணா அந்த கேஸ் எடுத்து பாருங்க, இன்னும் கொஞ்சம் டீட்டெயில்டாவே உங்களுக்கு தெரியும். சரிங்களா? ஓகே சரி, இப்ப நம்ம ஜெனரல் ரூல்ஸ்குள்ள யாரோ ஏதோ சொல்ல வந்தீங்க சார். நீங்க சொன்ன எக்ஸாம்பிள் பார்த்தேன், அந்த எக்ஸாம்பிளுக்கு மட்டும் அது பொருந்துற மாதிரி இருந்தது, அதனால தான் நான் அது ரெட்ரோஸ்பெக்டிவ்னு சொன்னேன். அந்த இதுக்குமே பொருந்தாது. என்னன்னா, என்னைக்கு இறக்குறாங்களோ ஒரு நபர் என்னைக்கு இறக்குறாங்களோ அந்த அன்னைக்கே வந்து அந்த இதுல இருக்கிற ரைட்ஸ் வந்து அந்த கன்சர்ன் பர்சனுக்கு அக்ரூவ் ஆயிரும். சோ அந்த அன்னைக்கே அக்ரூவ் ஆயிடுச்சுன்னு என்ன அர்த்தம், அந்த அன்னைக்கு வந்து உங்களுக்கு எப்படி பிரியும்னு சொல்லியிருக்காங்களோ அப்படித்தான் அக்ரூவ் ஆகும். அப்ப அதே மாதிரி அவங்க அடைஞ்சிட்டாங்க அப்படின்னா அதை நான் எழுதிக்கிறது ரிட்டர்ன்ல வந்து நான் என்னைக்கு வேணாலும் எழுதிக்கலாம். ரிட்டர்ன்ல நான் ஒரு பார்ட்டிஷன் டீடு எழுதுறது வந்து நான் ஒரு 10 வருஷம் கழிச்சு கூட என்டர் ஆவேன். சோ அன்னைக்கு வந்து சப்சிக்வெண்டா இருக்கிறவங்க வந்து கேட்க முடியுமானா வர முடியாது அப்படிங்கறதா. ஓகே சார், தேங்க்யூ. ஓகே மேம்.
சோ இது வந்து இன்னுமே வந்து ஒரு சில இதெல்லாம் பார்ப்போம். இதுல வந்து முதல்லாம் வந்து ஆக்சுவலா வந்து என்ன பண்ணிருப்பாங்கன்னா, ஃபர்ஸ்ட் வந்து அப்பாவும் பையனும் பார்ட்டிஷன் பண்ணிருப்பாங்க. சப்சிகுண்டா கூட இன்னொரு பையன் அவங்களுக்கு பிறந்தாங்க அப்படிங்கிற பட்சத்தில் அப்ப என்ன ஆகும் அப்படிங்கிற கேள்வி எல்லாம் நான் ஏற்கனவே கேட்டிருந்தேன். சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள்லாம் வருதுன்னா அப்போ அங்க ரைட்ஸ் எப்படி இருக்கும் அப்படிங்கறதெல்லாம் நம்ம பார்த்துட்டு வந்தோம்ல. சோ அந்த மாதிரிதான். சோ சப்சிகுண்டா பான் ஆகுறாங்க அப்படின்னா ஒரு இது நடந்ததுக்கு அப்புறம் இல்ல வந்து இந்த ஒரு ஹிந்து ஒருத்தர் இறந்ததுக்கு அப்புறம் சப்சிகுண்டா ஒரு இது வர்றாங்க அப்படிங்கிற போது ஒரு புது ஹேர் வர்றாங்கன்னா அவங்களுக்கான ரைட்ஸ் அப்ரூவ் ஆகுதா ஆகலையா அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது எல்லாத்துலயுமே வந்து நம்ம இந்த கான்செப்ட்ல யோசிக்கணும். சோ அன்னைக்கு அந்த தேதியில அவர் இருந்தாரா இல்லையா அப்படிங்கறத பொறுத்துதான் அந்த ஹேருக்கு ரைட் வருதா வரலையாங்கிறத நம்ம முடிவு பண்ண முடியும். சரிங்களா? ஓகே, ரைட். சோ நம்ம இப்ப ஜெனரல் ரூல்ஸ்குள்ள போயிடலாம். சோ ரூல்ஸ்குள்ள போகும்போது வந்து 4 இது இருக்கு. சோ 4 இதுல வந்து அப்படியே ஒவ்வொன்றா ஒருத்தவங்களா படிச்சிடறீங்களா? சார் படிக்கவா சார்? படிங்க சார். A firstly, upon the highest, being the relative specified in class 1 of the schedule. ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட்லி யாருக்கு இதாகுதுன்னு சொல்றாங்க? அப்பான் தி ஹேர்ஸ் பீயிங் தி ரிலேட்டிவ்ஸ். சோ ஹேர்ஸ் வந்து பீயிங் ரிலேட்டிவ்ஸா இருக்கணும். எதுல இருக்கிறது? ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் 1 ஆஃப் தி ஷெட்யூல். சோ நம்ம இதுல வந்து ஹேர்ஸ்னா யாருன்னு படிச்சுட்டோம். ஹேர்ஸ்னா யாரெல்லாம் வந்து இன்டர்ஸ்டேட்டா இருக்காங்களோ அதை சக்சீட் பண்றதுக்கு ரைட்ஸ் இருக்காங்களோ அவங்க எல்லாம் ஹேர்ஸ்ன்னு படிச்சோம். சோ அந்த ஹேர்ஸ் யாரு? ரிலேட்டிவ் ஸ்பெசிஃபைட் இன் தி. ரிலேட்டிவ்ஸ்னா யாரு? ரிலேட்டட்னா யாருன்னு ஏற்கனவே பார்த்தோம். யாரு லெஜிட்டிமேட் கிங்ஷிப்பா யாரெல்லாம் இருக்காங்களோ அவங்களா ரிலேட்டிவ்ஸ்னு பார்த்தோம். ஸ்பெசிஃபைட் இன் கிளாஸ் 1 ஆஃப் த ஷெட்யூல். சோ கிளாஸ் 1 ஆஃப் த ஷெட்யூல்ங்கிறது எங்க இருக்கு? சோ உங்களுடைய புக்ல பின்னாடி பாத்தீங்கன்னா ஷெட்யூல் இருக்கும். சோ ஷெட்யூல் எடுத்து பாத்தீங்கன்னா கிளாஸ் 1 கிளாஸ் 2 இருக்கும். சோ யாராவது எடுத்து கிளாஸ் 1ல யார் யார் இருக்கீங்க ரீட் பண்றீங்களா? Class 1, son, doctor, widow, mother, son of the predeceased son, doctor of a predeceased son, son of a predeceased doctor, doctor of a predeceased doctor, widow of a predeceased son, son of a predeceased son of a predeceased son, doctor of a predeceased son of a predeceased son, widow of a predeceased son of a predeceased son, son of a predeceased doctor of predeceased doctor, doctor of a predeceased doctor of a predeceased doctor, doctor of a predeceased son of a predeceased doctor, doctor of a predeceased doctor of a predeceased son. That's our class 1. ஓகே. சோ நம்ம கிளாஸ் 1 யாருங்கிறத வந்து சொல்லியிருக்காங்க. யார் யாரெல்லாம். சோ இதுல வந்து ஃபர்ஸ்ட் கடைசியா சொன்ன 4 இது வந்து சப்சிக்வெண்டா 2005 அமெண்ட்மெண்ட்ல வந்தது. அதை தாண்டி மிச்சம் இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு முன்னாடியே வந்தது. சோ யாரெல்லாம் முதல்ல இருந்தாங்க அப்படின்னா ஒரு மகன், ஐ மீன் ஒரு இறந்து போறாரு அப்படின்னா அவரோட மகன் வர்றாங்க, மகள் வர்றாங்க. அது போக யாரு? இறந்து போன அவருடைய மனைவி, இறந்து போன நபரின் மனைவி விடோ அவங்க வர்றாங்க, அவருடைய தாயார் வர்றாங்க. 4 பேர் முடிஞ்சிச்சு. சரி, ஓகே. இந்த 4 தாண்டி மிச்சது அடுத்தது யாரு வர்றாங்க? இறந்து போன மகனின் மகன். சோ ஒரு மகன் இருந்து இறந்துட்டாருன்னா அந்த மகனோட மகன் வர்றாரு. இறந்து போன மகளின் மகன். சோ இறந்து போன மகளோட மகன் வர்றாங்க அடுத்தது. சரி, ஓகே. அடுத்தது இறந்து போன மகனின் மகள் வர்றாங்க. சோ இறந்து போன மகனுக்கு மகன் இருக்கலாம், மகள் இருக்கலாம். சோ இவங்க 2 பேர் வர்றாங்க. அதே மாதிரி இறந்து போன மகளுக்கு மகன் மகன் இவங்க 2 பேர் வரலாம். சோ இவங்க எல்லாம் வந்துட்டாங்க. சரி, ஓகே. அடுத்தது யாரு வர்றாங்க? இறந்து போன மகனின் மகனின் மகன் வரலாம். சோ இறந்து போன மகனின் மகனின் மகன் வரலாம். அடுத்தது இறந்து போன மகனின் மகனின் மகள் வரலாம். அடுத்து யாரு வரலாம்? சோ இறந்து போன மகனின் மகனின் விடோ வரலாம், அவங்களுடைய மனைவி வரலாம். அதுக்கு அடுத்து யாரு வரலாம் அப்படின்னா ஒரு இறந்து போன மகளுடைய மகள், அவங்க அந்த இறந்து போன மகளோட மகள் வரலாம் அப்படிங்கிறாங்க. அதுக்கு அடுத்து யாரு வரலாம்னா இறந்து போன மகளோட
இறந்து போன மகனோட ஒரு மகள் வரலாம் அப்படிங்கிறாங்க. சோ அதுக்கப்புறம் வேற யாரு வரலாம்? இறந்து போன மகனின் மகளின் மகள் வரலாம் அப்படிங்கிறது. சோ இவங்கெல்லாம் கிளாஸ் 1 ஹேர்ஸ்ன்னு சொல்லியிருப்பாங்க. சோ இந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ்ல கடைசியா சேர்த்துன இந்த 4 பேர் தவிர மிச்சவங்க எல்லாம் முன்னாடி இருந்திருக்காங்க. சோ இவங்களுக்கு எல்லாத்துக்கும் சொத்து போய் சேர்றது. இவங்க எல்லாத்துக்கும் வந்து ஃபர்ஸ்ட்லி இவங்களுக்கு எல்லாம் போகலாம் அப்படிங்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க கிளாஸ் 1 பொறுத்து. சரி, ஓகே. அடுத்தது என்ன சொல்லியிருக்காங்க? செகண்ட்லி யாருக்குன்னு யார் ரீட் பண்ணுங்க மேம். சார் நான் ரீட் பண்ணட்டுமா? கிளாஸ் 2 தானே ரீட் பண்ணணும். ஆமா மேம். இல்ல செகண்ட்லின்னு இருக்குல்ல, பி ரீட் பண்ணுங்க மேம். 8th பி. 8th பியா? ஓகே சார். Secondly, if there is no heir of class 1, then upon the heirs being the relatives specified in class 2 of the schedule. ஓகே, ரைட். சோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 1 ஹேர்ஸ் போகணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ ரெண்டாவது என்ன சொல்லியிருக்காங்க? கிளாஸ் 1 ஹேர்ஸ் யாருமே இல்ல அப்படின்னா அதுக்கப்புறம் யாருக்கு போகணும்னு இருக்காங்க? கிளாஸ் 2ல சொல்லி இருக்கிற ஹேர்ஸ் போகணும் அப்படின்னு இருக்காங்க. சரி, ஓகே. கிளாஸ் 2 ஹேர்ஸ் யார் யார் இருக்காங்க அப்படிங்கறத ஒரு தாட்டி யாராவது ரீட் பண்றீங்களா? சார் நானே ரீட் பண்ணட்டுமா? ரீட் பண்ணுங்க மேடம். ஃபாதர், சன்ஸ், டாட்டர்ஸ். இதுல வந்து என்னன்னா ஒரே நிமிஷம் மேம். சோ இதுல என்னன்னா என்ட்ரியா இருக்கும். சோ ஃபர்ஸ்ட் செகண்ட் முதல்ல இருக்கு கிளாஸ் 1 பொறுத்த வரைக்கும் என்னன்னு பார்த்தோம், ஒட்டுக்கா எல்லாத்து பேருமே இருக்கும். சோ எல்லாருமே ஈக்குவல் கேடர்ஸ்ல இருப்பாங்க. சோ இதுல கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா 9 என்ட்ரிஸ் இருக்கும். ஒவ்வொரு என்ட்ரியா இருக்கும். சோ ஒவ்வொரு என்ட்ரிலயும் வந்து ஒவ்வொரு குரூப் ஆஃப் பீப்புள்ஸ் இருப்பாங்க. ஓகே மேம், ரீட் பண்ணுங்க. ஃபர்ஸ்ட் ஃபாதர் சார், செகண்ட் வந்து சன்ஸ், டாட்டர்ஸ், சன், சன்ஸ், டாட்டர்ஸ், டாட்டர், பிரதர், சிஸ்டர். இப்போ தேர்டுக்கு போறோம். டாட்டர்ஸ், சன்ஸ், சன், டாட்டர்ஸ், சன்ஸ், டாட்டர், டாட்டர்ஸ், டாட்டர்ஸ், சன், டாட்டர்ஸ், டாட்டர்ஸ், டாட்டர். ஃபோர்த் பிரதர்ஸ், சன், sisters son, brothers daughter, sisters daughter. Fifth father's father, father's mother. Sixth father's widow, brother's widow. Seventh father's brother, father's sister. Eighth mother's father, mother's mother. Ninth mother's brother, mother's sister. இதுல ஒரு explanation கொடுத்திருக்காங்க. In this schedule, reference to a brother or sister do not include reference to a brother or sister by uterine blood. ஓகே, ரைட். சோ கிளாஸ் 2 பொறுத்த வரைக்கும் வந்து மொத்தம் 9 என்ட்ரிஸ் இருக்கு. சோ 9 என்ட்ரிஸ்லயும் ஒவ்வொரு கிளாஸ் ஆஃப் பீப்புள்ஸ் இருக்காங்க. கிளாஸ் 1ல ஃபாதர், கிளாஸ் 2ல பாத்தீங்கன்னா ஒரு மகனுடைய மகளுடைய மகன் அப்படின்னு. சோ ஒரு இறந்து போன நபருடைய மகனுடைய மகளுடைய மகன். அதுக்கப்புறம் என்ன இல்ல மகனுடைய மகளுடைய மகள். சோ இங்க வந்து மகன், அந்தால மகள். அது போக பிரதர் அண்ட் சிஸ்டர். இவங்க எல்லாம் கிளாஸ் 2ல ரெண்டாவது இதுல வர்றாங்க. மூணாவதுல வந்து பாத்தீங்கன்னா மகனுடைய மகனு, இல்ல மகளுடைய மகனுடைய மகளு, இல்லைன்னா மகளுடைய மகளுடைய மகன், மகளுடைய மகளுடைய மகள். சோ இந்த மாதிரி வந்து இந்த 4 பேர் வந்து மூணாவது என்ட்ரியில இருக்காங்க. நாலாவது என்ட்ரி யாருக்குன்னு பாத்தீங்கன்னா சோ பிரதர்ஸ் அண்ட் இந்த என்ட்ரிஸ்ல எதுவும் இல்லைன்னா அடுத்தது வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸோடைய சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் போற மாதிரி. சோ பிரதர்ஸ் சன்னு, சிஸ்டர்ஸ் சன்னு, பிரதர்ஸ் டாட்டர், சிஸ்டர்ஸ் டாட்டர். சோ இவங்க எல்லாம் யாரு அடுத்ததுன்னா ஃபாதர்ஸ் ஃபாதர், தாத்தாக்கோ பாட்டிக்கோ அப்படிங்கிறது. ஆறாவது பாத்தீங்கன்னா ஃபாதர்ஸ் விடோ. ஃபாதர்ஸ் விடோங்கிறது வந்து யாருன்னா ஸ்டெப் மதரா இருக்காங்க அப்படின்னா. சோ இவருடைய டைரக்ட் மதர் இல்லாம ஸ்டெப் மதர்ஸா இருக்காங்க, இல்லைன்னா பிரதர்ஸ் விடோ, இவங்க எல்லாம் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. அதுக்கு அடுத்தது வந்து ஃபாதர்ஸ் பிரதர், சோ சித்தப்பாவோ இல்ல ஃபாதர்ஸ் சிஸ்டர், சோ அத்தையோ அவங்க எடுத்துக்கிறது. அதுக்கடுத்து யாரு அப்படின்னா மதர்ஸ் ஃபாதர், சோ அம்மாவளி தாத்தா அம்மாவளி பாட்டி, சோ அவங்க எடுத்துக்கிறது வந்து 8th என்ட்ரி. 9th என்ட்ரி மதர்ஸ் பிரதர் மதர்ஸ் சிஸ்டர், சோ அம்மா வழியில வர மாமாவோ சித்தியோ எடுத்துக்கிறது. அது வந்து உங்களுக்கு 9th என்ட்ரி. ஓகே. சோ இதுல வந்து இது எல்லாத்தையுமே ரெஃபர் பண்ணி சொல்றது, இதுல சொல்லியிருக்க எல்லாமே பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் எல்லாமே யாரை சொல்லுது அப்படின்னா
இவங்கள யுட்ரின் பிளட்ல வர்றவங்கள இன்க்ளூட் பண்ணல அப்படின்னு சொல்றாங்க. சரி, ஓகே. அப்ப யுட்ரின் பிளட்னா யாரு அப்படிங்கறது எங்க டிஃபைன் பண்ணிருக்காங்க? வாங்க டெஃபினிஷன் கிளாஸ்க்கு வாங்க. ஸோ செக்ஷன் 3ல வந்து வாங்க. ஸோ அதுல வந்து ஃபுல் பிளட்னா யாரு, ஹாஃப் பிளட்னா யாரு, யுட்ரின் பிளட்னா யாருன்னு 3 கிளாசிபிகேஷன் சொல்லியிருப்பாங்க. ஸோ யாராவது அந்த 3 பிளட் 3ஐயும் ரீட் பண்றீங்களா? Okay, sir. Section 3, subclass E, subclass 1. Two persons are said to be related to each other by full blood when they are descended from a common ancestor by the same wife, and by half blood when they are descended from a common ancestor but by different wives. Subclass 2. Two persons are said to be related to each other by uterine blood when they are descended from a common ancestor but by different husbands. Explanation. In this clause, ancestor includes the father and ancestress the mother. அவ்வளவுதான் sir. சரி, ஓகே. ஸோ இதுல என்ன மீன் பண்ணி சொல்ல வர்றாங்க? ஃபுல் பிளட்னா என்ன? அப்பா அம்மா 2 பேர். ஸோ இரண்டு நபர்களுக்குள்ள 2 நபர்கள் வந்து அண்ணன் தம்பி இல்ல அக்கா தங்கச்சி இல்ல வந்து பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் சொல்றாங்க அப்படிங்கிற பட்சத்துல அவங்களுக்குள்ள அவங்களுடைய அப்பா அம்மா இருவருமே சேம் பர்சனா இருக்காங்க அப்படின்னா அவங்க வந்து ஃபுல் பிளட்னு சொல்லுவாங்க. சரிங்களா? அதே வந்து அப்பா சேம் பர்சன், அம்மா வந்து டிஃப்ரெண்ட் பர்சன். ஸோ ஒரே அப்பாவா இருக்கலாம், அம்மா வந்து 2 பேருக்கு வேற அம்மாவா இருக்காங்க அப்படின்னா அது ஹாஃப் பிளட் அப்படின்னு சொல்லுவாங்க. அதே வந்து அம்மா சேம் பர்சன், இந்த 2 பேத்துக்கான அம்மா சேம் பர்சன் பட் அப்பா டிஃப்ரெண்ட் பர்சன் அப்படின்னா அவங்கள வந்து யுட்ரின் பிளட்னு சொல்லுவாங்க. ஸோ இதுதான் இந்த 3 கிளாசிபிகேஷன். ஸோ இங்க வந்து உங்களுக்கு அந்த இதுல சொல்லி இருக்கிற அந்த கிளாஸ் 2ல சொல்லி இருக்கிற பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிறது வந்து யூட்ரின் பிளட்டை மீன் பண்ணாது, ஃபுல் பிளட் அண்ட் ஹாஃப் பிளட்டை தான் மீன் பண்ணும் அப்படிங்கிறது தான் வந்து உங்களுக்கு எக்ஸ்பிளனேஷன் கிளாஸ்ல அதுல சொல்லியிருக்கு. ஸோ நம்ம ஜெனரல் ரூல்ஸ்ல வந்து ஃபர்ஸ்ட் யாருக்கு போகும்னு பார்த்தோம், கிளாஸ் 1 ஹேர்ஸுக்கு போகுங்க பார்த்தோம். செகண்ட் யாருக்கு போகும்னு பார்த்தோம், கிளாஸ் 1 ஹேர்ஸ் இல்லை அப்படின்னா கிளாஸ் 2 ஹேர்ஸ் போகணும் அப்படிங்கறத பார்த்தோம். கிளாஸ் 2 ஹேர்ஸ்ல பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ்ங்கிறது ஃபுல் பிளட் அண்ட் ஹாஃப் பிளட் மட்டும்தான் குறிக்கும், யூட்ரின் பிளட் அதுல சேர்த்தாது அப்படிங்கறத பார்த்தோம். ஓகே, அடுத்து இவி 2 பேருமே இல்ல அப்படின்னா அடுத்தது யாருக்கு அப்படிங்கிறது சி ரீட் பண்ணுங்க. 8ல சி. Section 8, Clause C. Thirdly, if there is no heir of any of the two clauses, then upon the agnates of the deceased. Sir, Clause D. சரி, ஓகே. கிளாஸ் டிவி ரீட் பண்ணிருங்க மேடம். Okay, sir. And Clause D, lastly, if there is no agnate, then upon the cognates of the deceased. ஓகே. ஸோ 3வது யாருக்கு போங்கிறாங்க, கிளாஸ் 2 ஹேர்ஸே யாரு இல்லை அப்படின்னா யாருக்கு போகும் அப்படிங்கறத வந்து சொல்றாங்க. கிளாஸ் 2 ஹேர்ஸே இல்லைன்னா யாருக்கு போகும், ஆக்னேட்ஸ் ஆஃப் தி டிசீஸ்ட். ஆக்னேட்ஸ்ங்கிறது யாரு, மேல்வழி ஆக்னேட்ஸ்ங்கிறது நம்ம ஏற்கனவே தான் டெஃபினிஷன் படிச்சோம். ஸோ ஆக்னேட்ஸ்ங்கிறது யாரு, மேல்வழி சந்ததிகள்ல வர ரிலேட்டிவ்ஸ்ல வர்றது. ஸோ யாரெல்லாம் இருக்கும், மகனின் மகனின் மகன் இல்ல மகனின் ஐ மீன் தந்தையின் சகோதரனின் மகன், அந்த மாதிரி உங்களுக்கு டிஃப்ரெண்ட் காம்பினேஷன்ஸ்ல மேல்வழி ரிலேஷன்ஸ்ல மட்டும் வர்றது. ஸோ இது என்னன்னா உங்களுக்கு காமன் ஆன்செஸ்டர் போய் திரும்ப வருவீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்கிறது எல்லாமே வந்து உங்களுக்கு வந்து இது மேல் வழியில மட்டும் வருதுன்னா ஆக்னெட்ஸா வருவீங்க. அதே வந்து உள்ள வந்து இன்டர்மிக்ஸ்ல ஃபீமேல் வர்றாங்க அப்படின்னா அது காக்னெட்ஸ் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் யாருக்கு கொடுப்பாங்கிறாங்க, ஆக்னெட்ஸுக்கு தான் கொடுக்கணும். ஸோ மேல்வழி சொந்தங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும். மேல்வழி சொந்தங்கள்ல யாரும் இல்லை அப்படின்னா அடுத்தது ஃபீமேல் வழி சொந்தங்களுக்கு போகணும் அப்படிங்கிறதா, காக்னெட்ஸ்க்கு போகணும் அப்படிங்கிறதா வந்து நம்ம வந்து இதுல பாக்குறது. ஸோ ஃபர்ஸ்ட் வந்து கிளாஸ் 1 ஹேர்ஸ்க்கு, கிளாஸ் 1 ஹேர்ஸ் இல்லைன்னா செகண்ட் கிளாஸ் 2 ஹேர்ஸ், கிளாஸ் 2 ஹேர்ஸும் இல்லைன்னா ஆக்னெட்ஸ்க்கு, ஆக்னெட்ஸும் இல்லைன்னா கோக்னெட்ஸ்க்கு. ஸோ இதுதான் வந்து என்னென்ன இதுங்கிறது. ஸோ இதை எப்படி டிஸ்ட்ரிபியூஷன் பண்ணணுங்கிறது அடுத்த செக்ஷன்ல நம்ம பார்ப்போம். ஸோ இதுல நம்ம வந்து
நம்ம வந்து இந்த 8ல வந்து இது வரைக்கும் பார்த்ததுல யாருக்கா ஏதாவது சந்தேகம் இருக்கா? சார் எனக்கு ஒரே ஒரு இது சொல்லுங்க சார். 8 ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொன்னோம்ல சார், அது பை அமெண்ட்மெண்ட் இல்லைன்னா அப்புறம் ஏன் அது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட்னு சொல்றோம் சார்? நான் என்ன சொல்ல வந்தேன்னா கிளாஸ் 1ல வந்து எப்படினாலும் 2005ல அமெண்ட்மெண்ட் ஆயிருக்கு. அதனால வந்து நான் இது வந்து ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் நான் அப்படிதான் சொன்னேன் சார். ஆனா நீங்க சொன்னீங்கல்ல, ஆனா எப்படி அதுன்னு சொல்லவே இல்லை. ஏன்னா செக்ஷன் 8ல கை வைக்கல, ஆனா கிளாஸ் 1ல பின்னாடி கை வச்சிருக்காங்கல்ல சார், நான் அதனால நான் அதை மாதிரி கெஸ் பண்ணி சொன்னேன் சார். ஆனா நீங்க எதனால இது ப்ராஸ்பெக்டிவ் எஃபெக்ட் சொன்னீங்கன்னு எனக்கு புரியல. அது கொஞ்சம் எக்ஸ்பிளைன் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஓகே. ஸோ ஆக்சுவலா வந்து உங்களுக்கு வந்து சக்சஷன் வந்து என்னைக்கு ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறது தான். ஸோ ஒரு ஹிந்து மேல் வந்து இறக்குறாரு அப்படின்னா அந்த இறந்த அன்னைக்கே சக்சஷன் ஓப்பன் ஆகிடும். சரிங்களா? அந்த சக்சஷன் ஓப்பன் ஆகிற அன்னைக்கு யாரெல்லாம் வந்து ஹேர்ஸ் அப்படின்னு சொல்லப்பட்டிருக்கோ அந்த நபர்களுக்கு எல்லாம் உரிமை வந்துடும். சரிங்களா? ஸோ அந்த அன்னைக்கே அவங்களுக்கு உரிமை வந்துருது அப்படின்னா அந்த அன்னைக்கு அவங்க வந்து அந்த ப்ராப்பர்ட்டி அதன் அடிப்படையில் இது பண்ணிக்கிறது. சப்சிக்வெண்டா அது குறித்து வந்து அவங்க வந்து பார்ட்டிஷன் வந்து அன்னைக்கே கூட பத்திரம் எழுதிக்கலாம், இல்ல எழுதாம கூட போகலாம். சப்சிக்வெண்டா வந்து இந்த ஆக்ட் வந்ததுக்கு அப்புறம் எழுதுறாங்கன்னா அன்னைக்கு இவங்களுக்கு எல்லாம் வந்து உரிமை வந்துருமா அப்படின்னா உரிமைகள் வராது. உரிமைகள் என்னைக்கு தேதியை வச்சு முடிவு பண்ணணும்னா அந்த அந்த நபர் வந்து என்னைக்கு இறக்குறாரோ இறக்கும் தேதியை வைத்துத்தான் முடிவு பண்ண வேண்டும். ஸோ சக்சஷன் வந்து அந்த தேதியில தான் ஓப்பன் ஆகும். ஸோ டேட் ஆஃப் த டெத் ஆஃப் தி பர்சன் தான் வந்து சக்சஷன் ஓப்பன் ஆகும் அப்படிங்கிறதா வந்து நம்ம வந்து புரிஞ்சுக்க வேண்டியது. ஸோ அப்போ என்ன ஆகும், இந்த இது ரெட்ரோஸ்பெக்டிவ் கொடுத்து முன்னாடி இருக்கிறதுல கொண்டு போய் இந்த ஹேர்ஸ்க்கு எல்லாம் வந்து உரிமை இருக்குன்னு நீங்க கொடுக்க முடியுமானா கொடுக்க முடியாது அப்படிங்கிறதுக்காகத்தான் நான் வந்து அந்த இது சொன்னேன். புரிஞ்சுங்களா மேம்? ஓகே சார், புரிஞ்சுது சார். தேங்க்ஸ் சார். ஓகே சார். ஓகே ரைட். ஸோ இது வந்து டேட் ஆஃப் சக்சஷன் வந்து இந்த அந்த நபர் என்னைக்கு இறக்குறாரோ அன்னைக்கு தான் அன்னைக்கே ஓப்பன் ஆயிரும் அப்படின்னு சொன்ன கேஸ்ல நோட் பண்ணிக்கங்க. சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணது வெங்கடாச்சலம் வெர்சஸ் பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட். வெங்கடாச்சலம் வெர்சஸ் பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் 1959 SCR 703. 1959 SCR 703. இந்த ரெஸ்பாண்டன்ட் நேம் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். மேம் என்னது மேம்? ரெஸ்பாண்டன்ட் நேம் மட்டும் இன்னொரு வாட்டி சொல்லுங்க சார். ஓகே. வெங்கடாச்சலம் வெர்சஸ் பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட். பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட். பாம்பே டையிங் அண்ட் மேனுஃபேக்சரிங் கம்பெனி லிமிடெட் 1959 SCR 703. தேங்க்யூ சார். ஓகே மேம். சரி ஓகே. இதுல இன்னொரு கொஸ்டின் ஒண்ணு. ஸோ இதுல வந்து கிளாஸ் 1 ஹேர்ஸ் போகணும் அப்படிங்கறதுலாம் நம்ம சொல்லிட்டு இருக்கோம். இன்கேஸ் இதுல இருக்கிற ஏதாவது ஒரு ஹேர் வந்து ரிலிஜியன் கன்வெர்ட் ஆயிட்டாருன்னு வச்சுக்கோங்க. ஹிந்துவா இருக்காரு, பிறந்ததெல்லாம் ஹிந்து தான், அந்த நபர் வந்து ஒரு முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிட்டாரு இல்ல வந்து ஒரு கிறிஸ்டியனா கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படின்னா அவருக்கு வந்து ப்ராப்பர்ட்டில ரைட்ஸ் வருமா வராதா? நோ சார், வராது. அவரு வராது சார். அதனால வராது சார். ஓகே, கன்வெர்ட் ஆனதுனால வராது. ஸோ எல்லாருமே கன்வெர்ட் ஆயிட்டா வராதுங்கிறீங்க, கன்ஃபார்மா? வரும் சார். வரும். ஓகே. ஸோ சொல்லும் போது எல்லாருமே இன்னொரு தாட்டி யோசிச்சுக்குங்க. நான் ஆன்செஸ்ட்ரலுக்கு கேட்கல, இன்ஹெரிட்டன்ஸுக்கு கேட்கிறேன். வருமா வராதா? வரும் சார். வரும். ஓகே. வராது சார். ஹிந்துவா அவரு ஹிந்துவே இல்லைன்னா எப்படி இந்த இது அப்ளிகபிள் ஆகும்? அவர்தான் அந்த இதுல நான் இறக்கும் நபரை கேட்கல, அவரோட வாரிசுகள்ல ஒருத்தரை கேட்கிறேன். இன்கேஸ் ஒரு நபர் இறந்துடுறாரு, இறக்குறதுக்கு அவர் ஹிந்துவா இருக்காரு, அவரோட பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிட்டாரு,
அந்த நபர் வந்து அப்பா இறக்குறாருங்கிற பட்சத்தில் அவர் பையன் கிறிஸ்டினா கன்வெர்ட் ஆயிருந்தா அப்பாவோட சொத்துல செக்ஷன் 8 படி பங்கு வருமா வராதா? பங்கு வராதுண்ணா. அவங்க மதம் மாறினதால வராது. கேட்க கூடாது. அதுதான் ஓகே, அவங்க மதம் மாறிட்டதுனால கேட்க முடியாது. ஓகே, இன்ஹெரிட் அதுவும் வராதுன்னு சார். நம்ம அந்த டிஸ்குவாலிஃபைட்ல பார்த்தோம் இல்லைங்களா, செக்ஷன் 25 26 எதுலயோ பார்த்தோம் சார். ஓகே, ரைட். திரும்ப ஒரு ஹிந்துவா சோ மதம் மாறி வந்திருந்தா வேணா அதுக்கப்புறம் வேணா கிளைம் பண்ணலாம். ஆனா கிறிஸ்டினா இருக்கும்போது கேட்கணும், ரைட்? ஓகே, ரைட். சோ கேட்க முடியாது அப்படிங்கிறது. சரி, ஓகே. நீங்க சொன்ன எல்லாமே சரிதான். பட் அது எல்லாமே செக்ஷன் 6க்கு ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிக்கு சரி. சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் இவர் மரம் மாறுறாரு மாறல, இட் இஸ் இர்ரெஸ்பெக்டிவ். சரிங்களா? இன்ஹெரிட்டன்ஸ் பொறுத்த வரைக்கும் என்னன்னா அது செப்பரேட் ஆயாச்சு. ஸோ இங்க வந்து உங்களுக்கு வந்து டெனன்ஸ் இன் காமன் தான், ஜாயிண்ட் டெனன்ஸ் இல்ல. ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ல இருக்கும்போதோ இல்ல ஹெச்யூஎஃப் நேச்சர்ல இருக்கும்போதோ ஒரு கோஆபர்ஷனரி உள்ள வரும்போது தான் உங்களுக்கு வந்து ஜாயிண்ட் டெனன்ஸா இருப்பாங்க. ஒன்லி வென் இட் இஸ் அ ஜாயிண்ட் டெனன்ஸ் உங்களுக்கு என்ன ஆகும் அப்படின்னா சப்சிக்வெண்டா வந்து அவங்க இது மாதிரி ஆகுறாங்க, டிஸ்குவாலிஃபை ஆகுறாங்கன்னா சப்சிக்வெண்டா அந்த பர்சன் வருவாங்க. ஆனா இங்க எல்லாமே டெனன்ஸ் இன் காமன் தான். டெனன்ஸ் இன் காமன்னா என்னன்னா எல்லாத்துக்கும் என்னென்ன ரைட்ஸ் இருக்கோ அது அப்படியே தான் இருக்கும். சரிங்களா? அவங்க வந்து இந்த விஷயத்துக்காகலாம் அவங்கள டிஸ்குவாலிஃபை பண்ண முடியாது. சரிங்களா? இத ஹெல்ப் பண்ண கேஸ் வந்து புதியாத ஜெயமதி ஐயா, PUTHIYADATH, புதியாத ஜெயமதி, JAYAMATHI, ஜெயமதி ஐயா AYYA வெர்சஸ் நாககுமார். புதியாத ஜெயமதி ஐயா வெர்சஸ் நாககுமார், AR 2001, கேரளா 38. சார் இந்த கான்செப்ட் கொஞ்சம் திருப்பி சொல்றீங்களா சார்? ஓகே. ஸோ என்ன அப்படின்னா வந்து நம்ம வந்து ஆக்சுவலா வந்து நம்ம பின்னாடி இருக்க செக்ஷன்ஸ் எல்லாம் நீங்க பார்த்து வச்சு சொல்லியிருப்பீங்க. ஸோ என்னன்னா ஒரு நபர் வந்து மதம் மாறுறாரு அப்படின்னா அவருக்கு வந்து இந்த மதம் மாறுறதுனால அந்த ரைட்ஸ் போயிடும் அப்படிங்கறத வந்து நம்ம பார்த்துருக்கோம். ஸோ அதை வச்சுட்டு நீங்க வந்து இங்கேயும் வந்து ஒரு மகனோ மகளோ மதம் மாறிட்டாங்க அப்படின்னா அவங்களுக்கு வந்து இன்ஹெரிட்டன்ஸ்ல வருமா வராதா அப்படிங்கிற ஒரு சந்தேகத்துல வராது அப்படிங்கறது இது பண்றோம். சோ அந்த இது பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா அது ஆன்செஸ்ட்ரல் நேச்சர்ல இருக்கு அப்படின்னா தான் அந்த உங்களுக்கு கோபார்ஷனரி நேச்சர் வரும். ஆன்செஸ்ட்ரல்னாவோ இல்ல HUF ஆவோ ஹிந்து அன்டிவைடட் ஃபேமிலியா இருக்குன்னா தான் அந்த இதெல்லாம் வரும். ஸோ அதெல்லாமே நம்ம செக்ஷன் 6ல டீல் பண்ணும்போது பார்ப்போம். ஸோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைகள் வரும்பொழுதுதான் ஒரு நபர் வந்து அவர் மதம் மாறுகிறாரு அப்படின்னா அவர் மதம் மாறுறதுனால அந்த ரைட்ஸ் வந்து அவருக்கு போயிரும். ஸோ அவர் வந்து ஆஸ் அ கோபார்ட்னரா வந்து எந்த ஒரு ரைட்ஸும் கிளைம் பண்ண முடியாது அப்படிங்கறதெல்லாம். சரிங்களா? அதே வந்து இன்ஹெரிட்டன்ஸை பொறுத்த வரைக்கும் ஸோ ஒரு நபருடைய செல்ஃப் அக்வைர்டு, ஸோ நான் அந்த லிஸ்ட் ஆஃப் ப்ராப்பர்ட்டிஸ் தான் சொன்னேன்ல, அந்த மாதிரி அவருக்கு இருக்கிற செப்பரேட் ப்ராப்பர்ட்டியில பொறுத்த வரைக்கும் அவர் டையிங் இன்டெஸ்டேட், அவர் எந்த ஒரு ஏற்பாடும் செய்யாம இறந்து போயிட்டாரு அப்படின்னா அவருடைய கிளாஸ் 1 ஹேர்ஸ்ன்னு யாரெல்லாம் சொல்லியிருக்கார்களோ அந்த நபர்கள் எல்லாத்துக்குமே உரிமை உண்டு. சரிங்களா? அவர் வந்து இந்த மதத்துல இருக்கலாம், மதம் மாறி இருக்கலாம், இர்ரெஸ்பெக்டிவ். ஸோ அதெல்லாம் எந்த ஒரு இது கிடையாது. ஸோ அதெல்லாம் எது இல்லைனாலும் அவர்களுக்கு இதில் உரிமை இருக்கு அப்படிங்கிறது தான். ஸோ அதை ஹெல்ப் பண்ண கேஸ் தான் இந்த கேஸ்ல என்ன ஆயிருக்குன்னா அந்த நபர் வந்து முஸ்லீமா கன்வெர்ட் ஆயிருப்பாப்ல. ஸோ சப்சிக்வெண்டா என்ன ஆகும் அப்படின்னா அவரோட பிரதர்ஸ் அண்ட் சிஸ்டர்ஸ் வந்து அவர் முஸ்லீமா கன்வெர்ட் ஆனதுனால அவருக்கு தர வேண்டியதில்லை அப்படிங்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஸோ அவர் வந்து செக்ஷன் 8ல வந்து அந்த மாதிரி எந்த ஒரு பாரும் கிடையாது. ஸோ அப்படிங்கறத அவர் சொல்லி சேலஞ்ச் பண்ணிருப்பாப்ல. ஸோ இதுல வந்து ஹைகோர்ட் வந்து அதை தான் ஹெல்ப் பண்ணி இது பண்ணியிருக்கும். ஸோ வந்து உங்களுக்கு வந்து மதம் மாறுறதுக்காக வந்து இந்த ரைட்ஸ் எதுவுமே போயிடாது. கிளாஸ் 1 ஹேர்ஸ்க்கான ரைட்ஸ் எல்லாமே அப்படியே தான் இருக்கும். ஸோ அதனால அவர் வந்து அந்த அட்டைன் பண்ணிக்கலாம் அப்படிங்கறத இங்க சொல்லியிருப்பாங்க. கிளியர் சார், தேங்க்யூ சார். ஓகே. அதே மாதிரி வந்து இந்த இதுல பொறுத்த வரைக்கும் வந்து எப்ப வந்து 8 பொறுத்த வரைக்கும் மதம் மாறுறதுனால ஒரு நபருக்கு கிடைக்காம போகும் அப்படின்னா நீங்க அந்த செக்ஷன்லயே பார்த்திருப்பீங்க. ஆக்னெட்ஸ் அண்ட் கோக்னெட்ஸா உங்களுக்கு ஒரு ப்ராப்பர்ட்டி வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அந்த சூழ்நிலைகள்ல தான் செக்ஷன் 8 வந்து உங்களுக்கு வந்து மதம் மாறின காரணத்தினால உங்களுக்கு கிடைக்காம போகும். சரிங்களா? ஸோ ஆக்னெட்ஸ் அண்ட் கோக்னெட்ஸ்க்கு எப்ப போகும்? நீங்க 3rd கிளாஸாவோ இல்ல 4th கிளாஸாவோ அதை கிளாஸ் 1 கிளாஸ் 2 இல்லாம வரும்போது வரும் பாத்தீங்களா?
அந்த சூழ்நிலைகள்ல வர்ற சொத்துக்கு தான் நீங்க மதம் மாறி இருந்தீங்க அப்படின்னா இது வந்து அஃபெக்ட் ஆகும். அதை தாண்டி அது வரைக்கும் அஃபெக்ட் ஆகாது. அதே மாதிரி இந்த ஆக்டை பொறுத்த வரைக்கும், இந்த இதுல நம்ம பாக்குறத பொறுத்த வரைக்கும் என்னன்னா, உங்களுக்கு வந்து டிஸ்டிங்ஷன் எங்கேயுமே இருக்காது. சோ முன்னாடி இருந்த ஆக்ட்ல பாத்தீங்கன்னா ஒரு பொண்ணு இருக்காங்க அப்படின்னா அந்த நபருடைய பொண்ணுக்கு வந்து பாத்தீங்கன்னா மேரேஜ் ஆயிடுச்சுன்னா எந்த ஒரு ரைட்ஸுமே வராது. அதே வந்து டிவோர்ஸ் ஆயிருந்தா அந்த இதுக்கு பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஃபீமேலுக்கு வந்து அந்த மாதிரி வந்து ஒரு கிளாசிபிகேஷன் வச்சு அவங்களுக்கு ப்ராப்பர்ட்டி ரைட்ஸ் கர்டேல் பண்ணிருப்பாங்க. சோ அந்த டிஸ்டிங்ஷன் எதுவுமே இங்க இருக்காது. டாட்டர் அவ்வளவுதான். சோ அவங்க மேரிடா இருக்கலாம், அன்மேரிடா இருக்கலாம், விடோவரா இருக்கலாம், எதுவா வேணா இருக்கலாம், irrespective எதுவா இருந்தாலும் அந்த பெண்ணுக்கு போகணுங்கிறதா. அதே மாதிரி இன்னொரு கேள்வி ஒண்ணு, இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கு ரைட்ஸ் இருக்கா இல்லையா? இன்ஹெரிட் பண்றதுக்கு இல்லெஜிட்டிமேட் சைட் இருக்கு சார். ஓகே. சோ இல்லெஜிட்டிமேட் சன்னுக்கும் ரைட்ஸ் இருக்கு. சோ இங்க அந்த கிளாசிபிகேஷன் இல்ல. சோ முன்னாடி இருந்ததை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, இல்லெஜிட்டிமேட் சைல்டுக்கு வந்து உங்களுக்கு வந்து செல்ஃப் அக்வைர்ட் ப்ராப்பர்ட்டியோ இல்ல செப்பரேட்டட் ப்ராப்பர்ட்டியோ ரைட்ஸ் இருக்குங்கிறது 1956 ஆக்ட்ல இருந்தே இருக்கு. ஸோ பேரண்ட்ஸோட ப்ராப்பர்ட்டியில 16 சப் கிளாஸ் 3 அடிப்படையில அவர் வந்து பேரண்ட்ஸோட செல்ஃப் அக்வைர்டோ செப்பரேட்டட் ப்ராப்பர்ட்டியில கேட்கலாம். பட் இப்ப இருக்கிற ரீசெண்ட் கேஸ் லாஸ் பொறுத்த வரைக்கும் வந்து ஈவன் ஆன்செஸ்ட்ரல் ப்ராப்பர்ட்டிலேயே அவங்களுக்கு ரைட்ஸ் கொடுக்கலான்னு வந்துருச்சு. ஸோ இந்த இதை ஹெல்ப் பண்ணது நோட் பண்ணிக்கோங்க. ஸோ மேரேஜ் வந்து வாய்டு, அதே மாதிரி வந்து இன்கேஸ் மேரேஜ் வந்து டிக்ளேர்ட் ஆஸ் அ வாய்டு மேரேஜ், ஒன்ஸ் வந்து ஒரு மேரேஜ் வந்து வாய்டு டிக்ளேர் ஆயிடுச்சு, ஸோ அதுல வந்து ஒரு குழந்தை பிறந்திருக்கு அப்படின்னா அந்த குழந்தைக்கு ரைட்ஸ் இருக்கா? இருக்கு சார். அது லெஜிட்டிமேட் குழந்தை தான், அதுக்கு ரைட்ஸ் இருக்கு. ஓகே ரைட். ஸோ அந்த குழந்தைக்கும் ரைட்ஸ் இருக்கு. ஸோ இதை ஹெல்ப் பண்ண கேஸ் வந்து விஷ்ணு லக்ஷ்மன் படுல் விசஸ் லக்ஷ்மண ராம படுல். விஷ்ணு VISHNU விஷ்ணு லக்ஷ்மன் LAXMAN லக்ஷ்மன் படுல் PADULE. விஷ்ணு லக்ஷ்மன் படுல் விசஸ் லக்ஷ்மன் ராம படுல். லக்ஷ்மன் ராம படுல் 2021 Volume 2 Maharashtra Law Journal 288. மேம் ஹேண்ட் ரைஸ் பண்ணிருக்கீங்க, எது டவுட்டா? ஓகே ரைட், சரி ஓகே. அதே மாதிரி இன்னொரு இது ஒண்ணு, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் சார் கேக்குதுங்களா? கேக்குது மேம், சொல்லுங்க. வந்து அவங்க கன்வெர்ட் ஆனாலும் அவங்களுக்கு வந்து கிடைக்கும்னு சொன்னீங்கல்ல, அது மட்டும் எனக்காக கொஞ்சம் ரிப்பீட் பண்ண முடியுமா ப்ளீஸ்? ஓகே மேம், ஒரு நிமிஷம். ஸோ இந்த சைட்டேஷன் மட்டும் சொல்லிடுறேன். விஷ்ணு லக்ஷ்மன் படுல் வெர்சஸ் லக்ஷ்மன் ராம படுல். VISHNU விஷ்ணு லக்ஷ்மன் LAXMAN லக்ஷ்மன் படுல் PADULE. விஷ்ணு லக்ஷ்மன் படுல் வெர்சஸ் லக்ஷ்மன் ராம LAXMAN லக்ஷ்மன் ராம RAMA ராம படுல் PADULE. விஷ்ணு லக்ஷ்மன் படுல் வெர்சஸ் லக்ஷ்மன் ராம படுல் 2021 Volume 2 Maharashtra Law Journal 288. Thank you, sir. ஓகே மேம். ஓகே மேம், இதை பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, நீங்க மதம் மாறினாலும் வருங்கிறத பொறுத்த வரைக்கும் என்ன அப்படின்னா, உங்களுக்கு இதுல வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 ஹேஸ் பொறுத்த வரைக்கும் எந்த ஒரு டிஸ்டிங்ஷனும் இல்லை. அதே மாதிரி என்னன்னா, இதுல அவருடைய ரிலேட்டிவ்ஸ், அதாவது வந்து அந்த பர்சனுக்கு எப்படி போகணுங்கிறதா சொல்லியிருக்காங்களே தவிர சப்சிக்வெண்டா இது வந்து என்னன்னா உங்களுக்கு வந்து டெனன்ஸ் இன் காமன் தான். டெனன்ஸ் இன் காமன்னா என்னன்னா, அந்த இடத்துக்கு வந்து அவரோட வாரிசுகள் இவங்க எல்லாம் இருக்காங்கன்னா அவங்களுக்கு எல்லாம் அந்தந்த ஷேர் போயிடும். ஸோ பை சர்வைவர்ஷிப் வராது. யாரெல்லாம் இருந்தாங்களோ அவங்க இருந்தா அவங்க இல்லைன்னா அவங்க வாரிசுக்கு போகணும் அப்படிங்கிற மைண்ட் செட்ல தான் வந்து சட்டம் இயற்றப்பட்டிருக்கு. அப்போ இந்த இது வந்து அவர் மதம் மாறிட்டாரு இல்ல வேற ஏதோ கன்வெர்ட் ஆயிட்டாரு அப்படிங்கிற ஒரு இதுக்காக அந்த அவருக்கான ரைட்ஸ் வந்து விட்டு போகாது அப்படிங்கறதுதான். சோ அதனால நீங்க வந்து மதம் மாறிட்டாப்ல அப்படிங்கறதுனால வந்து அவருக்கு கிடையாது அப்படிங்கிற அந்த கான்செப்ட் வந்து இன்ஹெரிட்டன்ஸ்குள்ள அப்ளிகபிள் ஆகாது. சரிங்களா? உங்களுக்கு அப்ளிகபிள் ஆகும்னா செக்ஷன் 6ல வர்ற கோபார்ஷனரிக்குள்ளேயும். ஓகே மேம்.
ஓகே ரைட். சரி ஓகே. இதுல இன்னொரு கேள்வி ஒண்ணு. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இதுல வந்து நம்ம பாக்குறோம். ஸோ இந்த இதுல பார்க்கும்போது வந்து உங்களுக்கு வந்து இந்த இதுல கிளாஸ் ஒன் ஹேர்ஸ்லயே எடுத்துக்கிட்டாலும் ஒரு சொத்து வருது. இப்போ ஒரு ஹிந்து வந்து ஒரு மேல் வந்து டையிங் இன்டெஸ்டேட் இறந்துடுறாரு. அவருக்கு ஒரு பையன் இருக்காப்ல. அவருக்கு வந்து ஒரு ரெண்டு மூணு பசங்க இருக்காங்கன்னு வச்சுக்கோங்க. 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களை வந்து சொத்தை வந்து பிரிக்காம அப்படியே வச்சிருக்காங்க அப்படின்னா அந்த டைம்ல எனக்கு பங்கு வேணும் அப்படின்ட்டு அந்த பையனோட பையன் வந்து சூட் வந்து இனிஷியேட் பண்ண முடியுமா? whether he can claim a property over that. என்னோட கொஸ்டின் புரிஞ்சுதா? சார் ரிப்பீட் பண்ணுங்க. ஒரு மேல் வந்து சொத்து குறித்து எந்த ஏற்பாடும் செய்யாம இறந்துடுறாரு. சரிங்களா? அவருக்கு 3 பசங்க இருக்காங்க. அந்த 3 பசங்களும் அந்த ப்ராப்பர்ட்டி எதுவும் பாகம் பிரிச்சுக்காம அப்படியே வச்சிருக்காங்க. சரிங்களா? சர்ச்சை கொண்டா அந்த 3 பசங்க இந்த மாதிரி ஒரு சூழ்நிலை இருக்கும்போது அந்த 3 பசங்கள்ல ஒரு பையனோட பையன், சரிங்களா, அவரு எனக்கு பாகம் வேணும் அப்படின்னு பாகம் பிரிச்சு தர சொல்லி, இல்ல அந்த ப்ராப்பர்ட்டில எனக்கு ரைட்ஸ் இருக்கு கொடுங்கன்னு சொல்லி அவரு சூட் இனிஷியேட் பண்ண முடியுமா? முடியாதுங்க சார். முடியாது சார். முடியாதுங்க சார். ஓகே ரைட். சோ முடியாது அப்படின்னு சொல்லி எல்லாருமே முடியாதுதான் சொல்றீங்களா? யாராவது முடியும்னு சொல்றீங்களா? சார் நமக்கு இந்த தாத்தா கிளாஸ் சொத்து தானே, பேரனுக்கு ரைட் இல்லையா? இல்ல சார் இல்ல இந்த சார் கிளாஸ் நம்ம அந்த அது ரெகுலர்ஸ் எப்போனா இருப்பாங்கல்ல. அப்பா உயிரோட இல்லாத அப்பதான் இல்லாத டைரக்டா வந்து பட்சத்துல பேரன் கேட்க ஏன்னா முடியும். இப்ப அப்பா ரைட் உயிரோட சார் நம்ம இருந்தா கேட்க முடியாது. அதோட சன் ஆஃப் ப்ரீ டிசீஸ்டு சன்னு தான் லீகல் ஹையர்ஸ்ல ஃபர்ஸ்ட் கிளாஸ்ல கொடுத்துருக்காங்க. சன்னு நம்மளுக்கு கொடுக்குறது இல்லைங்களா? அப்போ ப்ரீ டிசீஸ்டு சன் அப்பா இல்லாத பட்சத்துல தான் அவருக்கு ரைட்ஸ் அங்க அரைஸ் ஆகுற மாதிரி. அப்பா இருந்தாருன்னா அவருக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரியாரிட்டி, அதுக்கு அடுத்துதான் பையனுக்குன்ற மாதிரி தானே சார் நம்ம அசியூம் பண்ணிக்கணும். ஓகே ரைட். சோ அதுதான் நீங்க சொன்ன எல்லாரும் சொன்ன ஆன்சர் தான் கரெக்ட். சோ இதை ஹெல்ப் பண்ண கேஸ் வந்து கமிஷனர் ஆஃப் வெல்த் டாக்ஸ் கான்பூர் விசஸ் சந்தர் சென். அந்த கேஸ்ல தான் சுப்ரீம் கோர்ட் ஹெல்ப் பண்ணிருக்கு. என்னன்னா அப்பா இருக்கிற வரைக்கும் அப்பாவோட லைஃப் டைம்ல வந்து மகன் வந்து தாத்தா சொத்துல வந்து பங்கு கேட்க முடியாது அப்படிங்கறதுதான். சோ கமிஷனர் ஆஃப் வெல்த் டாக்ஸ் கான்பூர் விசஸ் சந்தர் சென். Commissioner of Wealth Tax Kanpur versus Chandar Sen. CHANDER. Chandar Sen. SEN. Commissioner of Wealth Tax Kanpur versus Chandar Sen. AAR 1986. Supreme Court 1753. AAR 1986. Supreme Court 1753. கேஸ் நேம் இன்னொரு வாட்டி சொல்லுங்கண்ணா. Commissioner of Wealth Tax Kanpur versus Chandar Sen. சரி ஓகே. சரி நம்ம அப்படியே வந்து இதை எப்படி டிவால்வ் ஆகணும் அப்படிங்கறது வந்து 9ல சொல்லியிருப்பாங்க. ஸோ நம்ம இப்ப ஏற்கனவே பார்த்ததுதான். ஸோ 9 ஒரு தான் ட்ரீட் பண்ணீங்கன்னா வந்து சிம்பிள் தான், முடிச்சிடலாம். யாராவது ரீட் பண்றீங்களா செக்ஷன் 9? நான் ரீட் பண்ணவா சார்? ரீட் பண்ணுங்க மேடம். Section 9. Order of succession among heirs in the schedule. Among the heirs specified in the schedule, those in class 1 shall take simultaneously and to the exclusion of all other heirs. Those in the first entry in class 2 shall be preferred to those in the second entry. Those in second entry shall be preferred to those in the third entry, and so on in succession. ஓகே. ஸோ இதுல 9 பொறுத்த வரைக்கும் வந்து எப்படி வந்து சொத்தை எடுத்துக்கணும் அப்படிங்கிற சம்பந்தமா தான் சொல்றாங்க. ஸோ 9ல என்ன சொல்றாங்க?
ஸோ ஹேர்ஸ் இருக்காங்க அப்படிங்கிற பட்சத்துல இப்ப கிளாஸ் 1 ஹேர்ஸ் இருக்காங்கன்னா அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ் எல்லாம் எப்படி எடுத்துக்கணுங்கிறாங்க, அவங்க எல்லாருமே வந்து சைமல்டேனியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. ஸோ அவங்க எல்லாருக்கும் வந்து அவங்க எல்லாத்துக்கும் தான் ஃபர்ஸ்ட் இது. ஸோ கிளாஸ் 1 ஹேர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்க அதுல யார் யாரெல்லாம் அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ்ல இருக்காங்களோ இருக்கவங்க எல்லாம் சைமல்டேனியஸா அந்த ப்ராப்பர்ட்டி எடுத்துக்கலாம் அப்படிங்கறதுதான். அதை தாண்டி இருக்கிற மிச்சம் யாருக்கும் ஒண்ணும் கிடையாது அப்படிங்கிறாங்க. சரி, ஓகே. இன்கேஸ் இவங்க இல்லாம கிளாஸ் 2 ஹேர்ஸ் போகுது அப்படின்னா கிளாஸ் 2 ஹேர்ஸ்ல என்ன சொல்றாங்க, ஃபர்ஸ்ட் என்ட்ரியில இருக்கிறவங்க தான் எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. அவங்களுக்குள்ள ஈக்குவலா எடுத்துக்கணும் அப்படிங்கிறாங்க. செகண்ட் என்ட்ரியில இருக்கிறவங்களுக்கு எல்லாம் மறுபடியும் கிடையாது அப்படிங்கிறாங்க. இன்கேஸ் ஃபர்ஸ்ட் என்ட்ரி இல்ல அப்படின்னு செகண்ட் என்ட்ரிக்கு போறீங்கன்னா செகண்ட் என்ட்ரியில இருக்க எல்லாருமே ஃபுல்லா எடுத்துக்கணும், அதுக்கப்புறம் இருக்கவங்களுக்கு யாருக்கு இல்ல. சோ அந்த மாதிரி அண்ட் சோ ஆன். சோ செகண்ட்ல யாரு இல்லைன்னா தேர்ட்ல இருக்கிறவங்க. சோ ப்ரிஃபரன்ஸ் வில் பி ஃபர்ஸ்ட் என்ட்ரிக்கு தான் ஃபர்ஸ்ட். இதுதான் ஃபர்ஸ்ட் என்ட்ரிலேயே ஆள் இருக்காங்கன்னா அவங்களே எடுத்துக்குவாங்க எல்லாத்தையும். அவங்க இல்லைன்னா தான் அடுத்த என்ட்ரிக்கு போகணும். அந்த மாதிரி தான் அந்த 9 என்ட்ரி இருக்கு பாத்தீங்களா. சோ அந்த 9 இதுக்கும் வந்து அடுத்தடுத்து இது இல்லைன்னா தான் அடுத்து. சோ அதுல இருக்காங்க அப்படின்னா அதுல இருக்கிறவங்க எல்லாரும் அதை வந்து ஈக்குவலா எடுத்துக்கணும், சைமல்டேனியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கறத செக்ஷன் 9ல சொல்றது. சோ செக்ஷன் 9 புரிஞ்சா? ஓகே, ரைட். சரி, செக்ஷன் 10 போயிடலாம். ஸோ செக்ஷன் 10ல வந்து யார் ரீட் பண்றீங்க? யார் ஒருத்தர் ரீட் பண்றீங்களா? Section 10. Distribution of property among heirs in class 1 of the schedule. The property of an intestate shall be divided among the heirs in class 1 of the schedule in accordance with the following rules. Rule 1. The intestate's widow, or if there are more widows than one, all the widows together shall take one share. Rule 2. The surviving sons and daughters and the mother of the intestate shall each take one share. Rule 3. The heirs in the branch of each predeceased son or each predeceased daughter of the intestate shall take between them one share. Rule 4. The distribution of share referred to in Rule 3 அதில் class 1 among the heirs in the branch of the predeceased son shall be so made that his widow or widows together and the surviving sons and daughters get equal portions, and the branch of his predeceased sons gets the same portion. Subsection 2. Among the heirs in the branch of the predeceased daughter shall be so made that the surviving sons and daughters get equal portions. ஓகே. ஸோ இதுல கிளாஸ் 1 ஹேர்ஸ்ல வந்து சைமல்டேனியஸா எடுத்துக்கணும்னு 9ல சொன்னாங்க. ஸோ அந்த கிளாஸ் 1 ஹேர்ஸ் சைமல்டேனியஸா எப்படி எடுத்துக்கணுங்கிறத ரூல் 1 இந்த இதுல வந்து செக்ஷன் 10ல சொல்றாங்க. ஸோ செக்ஷன் 10ல என்ன, மொத்தம் 3 ரூல் சொல்றாங்க. ஃபர்ஸ்ட் ரூல் என்ன, ஸோ அவருக்கு ஒரு விடோ இருந்தாலும் சரி பல விடோஸ் இருந்தாலும் சரி எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேர் தான் எடுத்துக்க முடியும் அப்படிங்கிறாங்க ஃபர்ஸ்ட். ரெண்டாவது, அவருடைய சர்வைவிங் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ், மதரு, இவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறாங்க. ஸோ ஃபார் எக்ஸாம்பிள் 3 சர்வைவிங் சன்ஸும் ஒரு 2 டாட்டர்ஸ் சர்வைவிங் டாட்டர்ஸ் இருக்காங்க, மதர் இருக்காங்கன்னா இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஒவ்வொரு ஷேர் எடுத்துக்கலாம். விடோ வந்து ஒரு விடோவோ இல்ல 2-3 விடோஸோ இருக்காங்க அப்படின்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேர் எடுத்துக்கலாம். அதே மாதிரி அடுத்தது ரூல் 3 என்ன சொல்லுது அப்படின்னா, ப்ரீடிசீஸ்ட் சன்ஸ். ஸோ ஏதாவது ப்ரீடிசீஸ்ட் சன்னோ டாட்டரோ இருக்காங்க அப்படின்னா அந்த ப்ரீடிசீஸ்ட் சன்னோ டாட்டரோ வந்து அவங்க வந்து அந்த பர்சன், அந்த கன்சர்ன் பர்சன் வந்து ஒரு ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறது. ஸோ அவங்களோட ஹேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து அந்த நபருக்காக ஒரு ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ ஒவ்வொரு ப்ரீடிசீஸ்ட் சன்னோ இல்ல ஒவ்வொரு ப்ரீடிசீஸ்ட் டாட்டரோ ஒவ்வொரு அந்த அவங்களோட ஹேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேர் எடுத்துக்கலாம் அப்படிங்கிறதா. சரி, ஓகே. ஸோ அந்த ப்ரீடிசீஸ்ட் சன்னோடைய வாரிசுகள்லாம் எப்படி அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறதா ரூல் 4ல சொல்றாங்க. ரூல் 4ல என்ன சொல்றாங்க, அந்த ப்ரீடிசீஸ்ட் சன்னோட விடோஸ் எத்தனை பேர் இருந்தாலும் அந்த வர்ற ஒரு ஷேர்ல அவங்களுக்காக காமனா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு பார்ட் எடுத்துக்கலாம், ஒரு ஷேர் எடுத்துக்கலாங்கிறாங்க. அதே மாதிரி சர்வைவிங் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் வந்து ஈக்குவல் போர்ஷன்ஸ் எடுத்துக்கலாம்.
அவங்களுக்கு அதுல ஏதாவது ப்ரீ டிசீஸ்டு சன் இருக்காங்க அப்படின்னா அவங்க வாரிசும் இதே மாதிரி எடுத்துக்கிறது அப்படிங்கறதா வந்து இங்க நம்ம வந்து சப் ரூல் 1ல பாக்குறோம். சப் ரூல் 2 பொறுத்த வரைக்கும் என்னன்னா predeceased daughter shall be so made that surviving sons and daughters வந்து ஈக்குவல் போர்ஷன் எடுக்கிற மாதிரியே இது பண்ணிக்கலாம் அப்படிங்கிறதா. ஸோ ரூல் 1, 2, 3 and 4 பொறுத்த வரைக்கும் என்னன்னா முதல் 3 வந்து உங்களுக்கு வந்து விடோஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேர் எடுத்துக்குவாங்கிறதும், அதுக்கப்புறம் சர்வைவிங் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அண்ட் மதர் வந்து ஒரு ஷேர் ஆளுக்கு ஒவ்வொரு ஷேர் எடுத்துக்குவாங்கிறதும், அதுக்கப்புறம் இறந்து போன மகனோ மகளோ அவங்களுடைய வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து வந்து ஆளுக்கு ஒரு வாரிசுகள் எல்லாம் சேர்ந்து அந்த ஒரு ஷேர் எடுத்துக்குவாங்க அப்படிங்கறதா வந்து ரூல் 3ல பார்த்தோம். அந்த ஷேர்ஸ் வந்து அவங்களுக்குள்ள எப்படி பிரிச்சுக்கணுங்கிறது ரூல் 4ல பார்த்தோம். ஸோ இதுதான் வந்து எப்படி வந்து கிளாஸ் 1ல வந்து அவங்களுக்குள்ள பிரிச்சுக்கணும் அப்படிங்கிறது. புரிஞ்சுங்களா? ஓகேவா? ஓகே ரைட். ஸோ செக்ஷன் 11 யாரா ரீட் பண்றீங்களா? Section 11. Distribution of property among heirs in class 2 of the schedule. The property of an intestate shall be divided between the heirs specified in any one entry in class 2 of the schedule so that they share equally. ஸோ இதுல என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஸோ அந்த நம்ம ஏற்கனவே நான் சொன்னதுதான். ஸோ என்ட்ரியில வந்து கிளாஸ் 2 எடுத்துட்டீங்க அப்படின்னா ஒவ்வொரு என்ட்ரியா இருக்கும். ஸோ அந்த என்ட்ரியில யாரெல்லாம் இருக்காங்களோ அந்த என்ட்ரியில இருக்க எல்லாரும் அவங்களுக்குள்ள ஈக்குவலா டிவைட் பண்ணிக்கணும். ஸோ ஃபர்ஸ்ட் என்ட்ரியை பொறுத்த வரைக்கும் அப்பா மட்டும்தான் இருக்காரு. ஸோ அங்க வந்து அவர் மொத்தமா எடுத்துக்குவாரு. அதே என்ட்ரி 2ல இருந்து பாத்தீங்கன்னா உள்ள வந்து ஒரு 4 பேரோ 2 பேரோ 3 பேரோ அப்படிங்கிற அந்த இதுல இருக்காங்க. ஸோ இவங்க இந்த அந்த கிளாஸ் 2 என்ட்ரி வருது 3 என்ட்ரில வருது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுக்குள்ள வந்து ஈக்குவலா அதை ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா. சோ எந்த என்ட்ரியில வர்றாங்களோ அந்த என்ட்ரியில இருக்கிற எல்லாரும் அவங்களுக்குள்ள ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா இதுல சொல்றது. சரி ஓகே. சோ செக்ஷன் 12 அப்படியே ரீட் பண்றீங்களா? சார் படிக்கவா சார்? படிங்க மேடம். Section 12. Order of succession among agnates and cognates. The order of succession among agnates or cognates, as the case may be, shall be determined in accordance with the rules of preference laid down hereunder. Rule 1. Of two heirs, the one who has fewer or no degrees of ascent is preferred. Rule 2. Where the number of degrees of ascent is the same or none, that heir is preferred who has fewer or no degrees of descent. Rule 3. Where neither has is entitled to be preferred to the other under Rule 1 or Rule 2, they take simultaneously. ஓகே. ஸோ நம்ம வந்து கிளாஸ் 1 எப்படி பிரியணும், கிளாஸ் 2 எப்படி பிரிக்கணும்னு பார்த்துட்டோம். அது 10 and 11ல பார்த்தோம். சரி ஓகே. இந்த ரெண்டும் இல்லாம உங்களுக்கு ஆக்னேட்ஸ் கோக்னேட்ஸ் வர்றாங்க. ஸோ 3rd and 4th கிளாஸ்ல வந்து 8ல சொல்லியிருக்க 3rd and 4th கிளாஸ்ல இருக்க ஆக்னேட்ஸ்கோ கோக்னேட்ஸ்கோ போகணும் அப்படிங்கிற பட்சத்துல ஸோ ஆக்னேட்ஸோ கோக்னேட்ஸ்னா என்ன? ஸோ அந்த பர்சன் வந்து டைரக்ட் இது இல்லாம உங்களுக்கு வந்து 2வது லெவல் 3வது லெவல்ல இருக்கிற ஒரு ரிலேட்டிவா வரப்போறாரு. அந்த 2வது லெவல்ல 3வது லெவல்ல இருக்கிற ரிலேட்டிவ்ஸ்ல 2 அல்லது அதுக்கு மேற்பட்ட நபர்கள் வந்து எனக்கு நானும் அவருக்கு ரிலேஷன் தான், ஸோ எனக்கு அதுல பங்கு வேணும் அப்படிங்கும் போது யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கறத டிட்டர்மைன் பண்றது சம்பந்தமா தான் வந்து இதுல சொல்லி இருக்கிற ரூல்ஸ் வந்து இது. ஸோ இதுல என்ன அப்படி சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இப்ப 2 ஹேர்ஸ் இருக்காங்க அப்படின்னா அவங்கள யாருக்கு வந்து ஃபியூர் ஆர் நோ டிகிரிஸ் ஆஃப் அசன்ட் வந்து இருக்கோ அவங்களதான் ஃபர்ஸ்ட் ப்ரிப்பேர் பண்ணணும் அப்படிங்கறதா வந்து ஃபர்ஸ்ட் இது. ஸோ ஃபியூர் அல்லது நோ டிகிரிஸ் ஆஃப் அசன்ட் இருக்கணும், அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் இருக்கணும். சரி ஓகே. ஸோ ஃபியூர் இந்த டிகிரிஸ் எப்படி நீங்க டிட்டர்மைன் பண்ணுவீங்க அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ வந்து ஒரு நபர் இறந்துட்டாரு அப்படின்னா அந்த நபருடைய
அந்த நபர் இறந்த நபருக்கு இவர் ரிலேஷன் சொல்றாருல, இவங்க 2 பேர்த்துக்கும் காமனா ஆரம்பிக்கிற ஒரு பாயிண்ட் இருப்பாங்க. அங்கிருந்தா இவங்க பிரிஞ்சு வந்திருப்பாங்க. ஃபார் எக்ஸாம்பிள் இந்த இந்த இறந்த நபருடைய அப்பாவுடைய அப்பாவும் சப்சிக்வெண்டா அந்த இப்ப கிளைம் பண்றவருடைய அப்பாவோட அப்பாவும் மேபி காமன் ஆன்செஸ்டரா கூட இருக்கலாம். சோ அந்த மாதிரி வந்து ஒரு இந்த 2 பேர்த்துக்கான காமன் ஆன்செஸ்டர் இருக்காங்களா இல்ல, இங்க இருந்து அங்க போய் திரும்ப அங்க வரணும். சோ அதுதான் வந்து ஒவ்வொரு டிகிரியா கால்குலேட் பண்ணி நம்ம இது பண்ணுவோம். சரிங்களா? இது புரிஞ்சுச்சா நான் சொன்னது இப்போ? சார் திருப்பி ஒன் டைம் சொல்லுங்க சார், கிளியரா இல்லை சார். ஓகே, ஒரே நிமிஷம். சார் இது இப்போ நீங்க சொன்னது வந்து கிளாஸ் 1 கிளாஸ் 2 அந்த ரெண்டுக்கு இல்லாத பட்சத்துல ஒரு தேர்ட் ப்ரியாரிட்டி போறாங்கன்னா அதுவும் நீங்க சொல்றீங்க கரெக்டுங்களா சார்? ஆமா, ஆக்னெட்ஸ் அண்ட் கோக்னெட்ஸ் பார்த்தோம்ல. சோ 3rd கிளாஸ் அண்ட் 4th கிளாஸ் 8ல பார்த்தோம், செக்ஷன் 8ல. சோ அந்த நபர்கள்ல 2 அல்லது அதற்கு மேற்பட்ட நபர்கள் கிளைம் பண்றாங்க, நான் தான் ஆக்னெட்ஸ்ங்க, நான் தான் வந்து எனக்கு தாங்க கொடுக்கணும், நான் தாங்க அவருக்கு ரிலேட்ஸ் அப்படின்னு சொல்லும் போது 2 பேர் கேட்கறாங்க. அப்ப அந்த 2 பேர்த்துல யாரை டிட்டர்மைன் பண்றதுங்கிற ஒரு குழப்பம் வருது. சரிங்களா? அந்த மாதிரி சூழ்நிலைகள்ல யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கறத முடிவு பண்றதுக்கு தான் வந்து இந்த இதை நம்ம பாக்குறது. சரிங்களா? சோ இதுல வந்து ஃபார் எக்ஸாம்பிள் வந்து இப்போ ஏங்கிற ஒரு நபர் இருக்காரு. சரிங்களா? அந்த ஏங்கிற நபருக்கு வந்து அந்த நபர் வந்து இறந்துடுறாரு எதுவுமே எழுதி வைக்காம. சரிங்களா? இதுல வந்து 2 பேர் வந்து ரைட்ஸ் கேட்கறாங்க. பிங்கிற ஒரு நபரும் சிங்கிற நபரும் வந்து அதுல வந்து எனக்கு வந்து நான் அவரோட ஆக்னெட்ஸா வர்றேங்க, எனக்கு வந்து அதுல வந்து ரைட்ஸ் வேணுங்க அப்படின்னு கேட்கறாங்கன்னு வச்சுங்க. சரி, ஓகே. அப்போ இந்த இதுக்கு வந்து இவங்களுடைய டிகிரிஸ் பார்க்கணும். சோ எவ்வளவு க்ளோஸா இருக்காங்க அப்படிங்கறத பார்க்கணும். பார்த்துதான் அதன் அடிப்படையில தான் ரூல் 1 and 2ல வந்து யாருக்கு கொடுக்கறது அப்படிங்கறத சொல்றாங்க, ஹையரா லோயரா அப்படிங்கிறது. முதல்ல நம்ம இந்த டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படிங்கறத நம்ம தெரிஞ்சுக்கணும்ல. சோ அந்த டிகிரி எப்படி கண்டுபிடிக்கிறது அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் ஏங்கிற நபர் இறந்துட்டார். சரிங்களா? அந்த ஏங்கிற நபருக்கும் இந்த கிளைம் பண்ற பிங்கிற நபர் கிளைம் பண்றாருன்னு வச்சுக்கோங்க. இவங்க 2 எடுத்தும் காமனா ஒரு ஆன்செஸ்டர்ல இருந்தா பிரிஞ்சு வந்திருப்பாங்க. அப்பதான் ரிலேட்டிவ்னு சொல்லுவோம். சோ மேபி வந்து என்னுடைய தாத்தாவோ இல்ல தாத்தாவோட அப்பாவோ, சோ இந்த மாதிரி முன்னாடி ஜெனரேஷன்ல 2 ஜெனரேஷனோ 3 ஜெனரேஷனோ முன்னாடி போனா அது வந்து அந்த கிளைம் பண்ற நபருக்கும் அவர் ஆன்செஸ்டரா இருந்திருப்பாரு. சரிங்களா? அப்போ அந்த ஜெனரேஷன் வரைக்கும் போகணும். ஃபார் எக்ஸாம்பிள் இப்ப நான் இந்த இதுல என்கிட்ட கிளைம் பண்றவர் யாரா இருக்காரு அப்படின்னா, என்னுடைய தாத்தாவுடைய ஐ மீன் இப்ப நான் வந்து என் தாத்தாவோட இது கேட்கிறேன் அப்படின்னா, இவர் வந்து மேபி வந்து இவருக்கு இந்த பிங்கிற நபர் யாரா இருக்கலாம் அப்படின்னா, ஃபார் எக்ஸாம்பிள் வந்து அவருக்கும் வந்து அந்த நபர் வந்து தாத்தாவா இருக்கலாம். என்னுடைய தாத்தாவும் அவருடைய தாத்தாவும் சேமா இருக்கும். மேபி வந்து எங்க அப்பாவும் அவர் அப்பாவும் பிரதர்ஸா இருக்கலாம். சோ ஃபார் எக்ஸாம்பிள் சொல்றேன். சோ பிரதர்ஸ் சன்னுக்கே டைரக்டா இருக்குது. இன்னும் 2 ஜெனரேஷன் பிரிஞ்சு போகுதுன்னு வச்சுங்க. தாத்தாவோட அப்பா, சரிங்களா? என்னுடைய தாத்தாவும் அவருடைய தாத்தாவும் பிரதர்ஸா இருக்காங்க அப்படின்னா, இங்க காமன் இது என்ன? தாத்தாவுடைய அப்பா. சோ அங்க வரைக்கும் போகணும். அப்போ இந்த ஏங்கிற நபருக்கு 1 டிகிரி. சரிங்களா? அவருடைய அப்பாவுக்கு வரும்போது 2 டிகிரி. அவங்க அப்பாவுக்கு வரும்போது 3 டிகிரி. சோ தாத்தாவோட அப்பா 4 டிகிரி அங்க போயிருது. அங்கிருந்து திரும்ப கீழே வரணும். சோ அங்கிருந்து வரும்போது அங்கே வந்து 5, 6, 7. சோ இந்த 2 ஏக்கும் பிக்கும் உள்ள ரிலேஷன்ஷிப் என்ன? 7 டிகிரிஸ் வருது. சோ இது 7 டிகிரிஸ்னா அதே மாதிரி சிக்கு ஏக்கும் என்ன ரிலேஷன்ஷிப்னு பாக்குறோம். சோ இந்த மாதிரிதான் கால்குலேஷன் பண்ணணும் டிகிரிஸ். சோ டிகிரிஸ் எப்படி கால்குலேஷன் பண்றதுங்கிறது புரிஞ்சா? ஓகே சார். சார் இப்போ வந்து இப்ப தாத்தாக்கு ஒரு 3 தம்பி இருக்காங்கன்னு வச்சுக்கலாம். ஒரு தம்பி தான் அவர் கூட பிறந்த தம்பி, பாக்கி 2 பேர் வந்து சித்தப்பா பையன் பெரியப்பா பையன் இருக்காங்கன்னா, இப்ப அந்த ஃபர்ஸ்ட் டிகிரியில வந்து கூட பிறந்த தம்பி அவங்க வாரிசுங்க வந்துருவாங்க. அவங்க தாத்தாவுக்கே சித்தப்பா பையன் பெரியப்பா பையனோட பசங்க இருக்காங்க, அவங்க தம்பி பையனா வந்து கிளைம் பண்றாங்கன்னும் போது அவங்கதான் இந்த செகண்ட் தேர்ட் டிகிரிக்கு போவாங்க. அப்படிதானே சார் சொல்றீங்க? கரெக்டுங்களா? இல்ல மேம், நம்ம புரிஞ்சுக்க வேண்டியது என்னன்னா, நீங்க காமன் ஆன்செஸ்டருக்கு போகணும். எனக்கு ஸ்கிரீன் ஷேர் பண்றதுக்கு முடியல, இருங்க ஒரே நிமிஷம். நான் பேப்பர்ல எழுதி அதை ஸ்கிரீன் ஷேர் பண்றேன்.
மேம் ஸ்கிரீன் தெரியுதா மேம்? எஸ் சார், தெரியுது சார். ஸ்கிரீன் தெரியுதா? எஸ் சார் தெரியுது சார். தெரியுதுங்க சார். நான் பேசுறது கேக்குதா? கேக்குதுங்க சார். அப்படியே வந்து ஓகே. சோ இந்த ஸ்கிரீன் தெரியுதுங்களா? சோ இதுல நான் எஸ் எழுதியிருக்கிறது சார். தெரியுதா? ஓகே. சோ இதுல என்னன்னா, இதுல வந்து 2 பேர்த்துக்கு ஏக்கும் பிக்குமான காமன் ஆன்செஸ்டர் யாருன்னா, இங்க மேல 4th போட்டிருக்கிற அந்த எஃப்ங்கிற இதுதான் வந்து காமன் ஆன்செஸ்டர். சோ இங்க ஏல இருந்து ஏவோட அப்பா, அவங்க அப்பா, அவங்களோட அப்பா தான் வந்து காமன் ஆன்செஸ்டர். யாருக்குன்னா பிக்கும். சரிங்களா? அப்ப இந்த இதுல வந்து டிகிரிஸ் கால்குலேட் பண்ணும்போது என்னன்னா, ஏக்கு 1 டிகிரி. சரிங்களா? ஏல இருந்து அடுத்தது போகும்போது 2 டிகிரி, அதுக்கு அடுத்தது போகும்போது 3, மேல போகையில 4 டிகிரி. சரிங்களா? அதுக்கப்புறம் 5 இங்க வரும்போது மொத்தமா 7 டிகிரி அப்படிங்கறதா. சரிங்களா? இப்ப டிகிரி எப்படி சொல்றேங்கிறது புரிஞ்சுங்களா மேம்? புரியுது சார். அதாவது ஓகே ரைட். கொள்ளு தாத்தாவோட அப்பா அந்த மாதிரி சொல்ல வரீங்களா சார்? ஆமா. சோ இங்கிருந்து அதான் வந்து நான் ஒவ்வொரு ரிலேஷன்ஷிப் அப் போனாலும் சரி, டவுன் வந்தாலும் சரி, அதெல்லாம் ஒவ்வொரு டிகிரியா எடுத்துக்கணும். சோ இப்ப ஏக்கும் பிக்கும் நடுவுல இருக்கிற டிகிரிஸ் ஆஃப் ரிலேஷன்ஷிப் என்னன்னா 7. சோ அடுத்தது சின்னு ஒருத்தர் கிளைம் பண்றாருன்னா, அவருக்கும் ஏக்கும் நடுவுல எவ்வளவு இருக்குன்னு நீங்க கால்குலேட் பண்ணணும். சோ அதுல யாரு வந்து பெட்டர் இதுல இருக்காங்களோ அவங்களுக்கு கொடுப்போம். சோ அதோட ரூல்ஸ் தான் நம்ம என்னங்கிறது நம்ம இந்த இதுல நம்ம இப்ப பார்க்க போறோம். ஓகே ஓகே சார். சார் இப்போ நீங்க அந்த 1 2 3 ஆர்டர் போட்டீங்கல்ல, அந்த ப்ரியாரிட்டி வைஸ் வரும் அப்படின்னு சொல்றீங்களா சார்? கரெக்ட்டுங்களா? அந்த ப்ரியாரிட்டி வைஸ்ல சொல்லிக்கலாம். பட் நமக்கு என்னன்னா கிளைம் பண்றவர் இப்ப பிஎன்சி தான் இருப்பாருன்னா, அப்ப அந்த 1 2 3 எல்லாம் யாரும் கிளைமுக்கு இல்லைன்னு தானே அர்த்தம். ஆமாங்க ஆமாங்க சார். ஏன்னா அவங்க யாரும் சர்வைவிங்கா இருக்க சோ மாட்டாங்க. ஆனா அப்படி அது சுத்திட்டு வரவங்க. கரெக்ட்டுங்க. ஓகே சார் ஓகே சார். புரிஞ்சிச்சு. ஆமா. சோ அந்த 1 2 3 எல்லாம் இருந்தாங்கன்னா அவங்க எல்லாம் கிளாஸ் 1லயே வந்துருவாங்க. நம்ம கிளாஸ் 1 தாண்டி ஆக்னேஜ் கோஆர்டினேட்ஸ்க்கு போயிட்டோம். சோ நீங்க இந்த அப்பாவோ தாத்தாவோ அவங்க எல்லாம் வந்து கிளாஸ் 1 and 2ல வந்துருவாங்க. ஓகே ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே. சோ இது எப்படி பிரியணும் அப்படிங்கறத வந்து நம்ம இந்த இதுல பார்ப்போம். சோ இப்ப ரூல்ஸ் வந்து பாருங்க. ரூல் 1 என்ன சொல்றாங்க அப்படின்னா, ஒரு 2 ஹேர்ஸ் இருக்காங்க அப்படின்னா, சோ அந்த அந்த 2 பேர்த்துக்குள்ள நம்ம எப்படி இது பண்ணணும் அப்படின்னா, ஒன் ஹூ ஹேஸ் ஃபியூவர் ஆர் நோ டிகிரிஸ் ஆஃப் அசென்ட் இஸ் ப்ரிஃபர்ட். சோ என்ன அப்படின்னா, யாரு வந்து ஃபியூவர் அதான் வந்து கம்மியான இதா இருக்காங்க, டிகிரிஸ் வந்து கம்மியா இருக்காங்களோ, இல்ல டிகிரிஸ் ஆஃப் அசென்ட் இல்லையோ, அவங்கள வந்து ஃபர்ஸ்ட் ப்ரிஃபர் பண்ணணும். சோ அப்படிங்கறதா வந்து இதுல சொல்றது. ரூல் 1ல சொல்றது. அதே ரூல் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்றாங்கன்னா, வேர் த நம்பர் ஆஃப் டிகிரிஸ் ஆஃப் அசென்ட் இஸ் சேம். சோ அசென்ட் வந்து 2 இதுக்கு சேமா இருக்கு அப்படின்னா, அந்த சமயத்தில் வந்து யார ப்ரிஃபர் பண்ணோம்னா, யாருக்கு வந்து ஃபியூவர் ஆர் நோ டிகிரி ஆஃப் டிசென்ட். சோ டிசென்ட் வந்து ரொம்ப ஃபியூவராவோ, இல்ல வந்து டிகிரி ஆஃப் டிசென்ட் இல்லையோ அவங்கள ப்ரிஃபர் பண்ணணும் அப்படிங்கிறது 2வது ரூல். சரி ஓகே. இந்த 2லயுமே 2 பேருக்குமே சேமா இருக்கு அப்படின்னா 2 பேரும் சைமல்டேனியஸா எடுத்துக்கணுங்கிறது 3வது ரூல். புரிஞ்சுதா? ஓகே ரைட். சோ நம்ம செக்ஷன் 13 பாத்துருவோம். சோ அதோட பார்த்தோம்னா இன்னைக்கு இந்த
ஹிந்துவோட டையிங் இன்டெஸ்டேட் பத்தினது நமக்கு வந்து முடிஞ்சிரும். ஸோ 13 யாராவது ரீட் பண்றீங்களா? Okay, sir. Section ஓகே 13, computation of degrees. Subclass 1. For the purposes of determining the order of succession among agnates and cognates, relationship shall be reckoned from the intestate to the higher in terms of degrees of ascent or degrees of descent or both, as the case may be. Subclass 2. Degrees of ascent and degrees of descent shall be computed inclusive of the intestate. Subclass 3. Every generation constitutes a degree either ascending or descending. அவ்வளவுதான் sir. சார் நான் ரீட் பண்ணிட்டேன் சார். உங்களுக்கு மைக் ஆஃப்ல இருக்கு. ஓகே ஓகே சாரிங்க. ஸோ நான் ஏற்கனவே வந்து நம்ம போன செக்ஷன் அப்ப நான் சொன்ன அதே இதுதான். ஸோ டிகிரி எப்படி கம்ப்யூட் பண்ணணும் நம்ம இது பண்ணி காமிச்சல அதே தான். ஸோ அதைத்தான் வந்து இங்க வந்து இந்த இதுல பிரிச்சு சொல்றாங்க. எப்படி சொல்றாங்க? ஸோ ஃபார் பர்பஸ் ஆஃப் டிட்டர்மைனிங் தி ஆர்டர் ஆஃப் சக்சஷன். ஸோ ஒரு ஆக்னெட்ஸ்குள்ளேயோ கோக்னெட்ஸ்குள்ளேயோ ஆர்டர் ஆஃப் சக்சஷனை வந்து நம்ம டிட்டர்மைன் பண்றதுக்கு என்ன அப்படிங்கிறது வந்து சொல்றாங்க அப்படின்னா, ஸோ இன்டர்ஸ்டேட்டுக்கு அந்த நபருக்கும் உள்ள டிகிரிஸ் என்ன, அசன்ட்ல என்ன, டிசன்ட்ல என்ன அப்படிங்கிறதும் போத் என்ன. ஸோ அசன்ட்ல என்ன, நம்ம மேல போனதெல்லாம் வந்து உங்களுக்கு வந்து அசன்ட், அதே கீழே போறது எல்லாமே டிசன்ட். சரிங்களா? ஸோ ஏல இருந்து அங்க மேல 4th வரைக்கும் காமிச்சோம் பாத்தீங்களா, எஃப்னு போய் ஒரு காமன், அதெல்லாமே அசன்ட். ஸோ அங்கிருந்து கீழே வர்றது எல்லாமே டிசன்ட். ஸோ அசன்ட் என்ன, டிசன்ட் என்ன, இந்த ரெண்டையும் சேர்த்துனது என்ன. ஸோ அதெல்லாமே ஸோ மேபி ஒருத்தர் வந்து அசன்ட்லயே கூட இருக்கலாம். ஸோ வந்து 4 ஜெனரேஷன் முன்னாடி இருக்க தாத்தாவா கூட இருக்கலாம். ஸோ அப்படி அசன்ட்ல இருக்கலாம், இல்ல டிசன்ட்ல மட்டும் இருக்கு. ஐ மீன் அசன்ட்ல போய் டிசன்ட்ல வரலாம். ஸோ இந்த இதை பொறுத்து நீ ரெண்டையும் சேர்த்தி நீங்க கூட இது பண்ணலாம். ஸோ இந்த இதுல வர்ற அந்த நபரா இருக்கலாம். ஸோ அந்த நபருக்கு அந்த இந்த ரெண்டையும் சேர்த்துனது, இது எல்லாத்தையும் சேர்த்துனது தான் இந்த டிகிரிஸா கால்குலேட் பண்றதுங்கிறாங்க. சரி ஓகே. சோ அந்த டிகிரிஸ் கால்குலேட் கம்ப்யூட் பண்ணும்போது என்ன சொல்றாங்க? சோ இன்டர்ஸ்டேட் யார் இறக்குறாரோ அந்த நபரையும் ஒரு டிகிரியா கால்குலேட் பண்ணிக்கணும். அதனாலதான் ஏ பக்கத்துலயே 1ன்னு ஆரம்பிச்சு நான் ஆரம்பிச்சேன். சரிங்களா? சோ அந்த நபருக்கு ஒரு டிகிரி, சோ அங்க இருந்து அடுத்தது போகுதுன்னா அவருக்கு ஒரு டிகிரி கொடுக்கணும் அப்படிங்கறதா. சரி ஓகே. சோ எவ்ரி ஜெனரேஷன் கான்ஸ்டியூட் டிகிரி எய்தர் அசெண்டிங் ஆர் டிசெண்டிங். சோ அசெண்டிங்ல போனாலும் சரி, டிசெண்டிங்ல போனாலும் சரி, ஒவ்வொரு ஜெனரேஷனுக்கும் ஒவ்வொரு டிகிரி ஆகுது அப்படிங்கிற. சோ அதனாலதான் மேல வரைக்கும் ஒரு 4 போச்சு, அப்புறம் அங்க இருந்து கீழே வர்ற ஒவ்வொன்றுக்கு ஒவ்வொரு டிகிரி ஆட் பண்ணிட்டு வந்தோம். சோ அதுதான் வந்து நமக்கு 13ல சொல்றோம். சோ என்ன அப்படின்னா, ஒரு ஆக்னேட்ஸ் அண்ட் கோக்னேட்ஸ்க்கான சக்சஷனை பத்தி முடிவு பண்ணும்போது ரிலேஷன்ஷிப் இது பண்றோம் அப்படின்னா ஒவ்வொரு டிகிரி, சோ அது வந்து அசன்ட்ல வரலாம், டிசன்ட்ல வரலாம், இல்ல ரெண்டுலயும் வரலாம். சோ மேலையும் போகலாம், கீழேயும் போகலாம், இல்ல ரெண்டுலயுமே மேல போய் கீழே இறங்கலாம். சோ அந்த மாதிரி எப்படி வேணாலும் இருக்கலாம் இந்த ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப். சரிங்களா? சோ அந்த அந்த ரிலேஷன்ஷிப்க்கு அந்த டிகிரியை வந்து ஒவ்வொரு இது கால்குலேட் பண்ணணும். சோ இந்த இதை கால்குலேட் பண்றதுக்கு என்ன சொல்றாங்க, எதெல்லாம் இது பண்ணணும் அப்படிங்கிறாங்க. சோ அந்த கன்சர்ன் பர்சன் இன்டர்ஸ்டேட்டா இறக்குறாரு பாத்தீங்களா, அந்த நபருக்கே ஒரு டிகிரின்னு ஆரம்பிக்கணும். அங்க இருந்து ஆரம்பிச்சு சோ அது யார் யாருக்கெல்லாம் அது அசெண்டிங்ல போலாம், டிசெண்டிங்ல போலாம், ரெண்டுலயும் சேர்ந்து போகலாம். சோ போற ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு டிகிரி கொடுத்துட்டு வரணும் அப்படிங்கறதா. சோ அது வச்சு ஓவரால் டிகிரி என்னன்னு நம்ம கால்குலேட் பண்ணிக்கணும் அப்படிங்கறதா வந்து நம்ம 13ல புரிஞ்சுக்கிறது. சோ புரிஞ்சா? சார் இந்த அசன் டிசன் மட்டும் இன்னொரு தடவை சொல்லுங்க சார். கொஞ்சம் புரியுற மாதிரி சொல்லுங்க சார். எனக்கு இது புரியல. மேம் இப்ப ஏங்கிற நபர் வந்து ஒண்ணு செய்யாம இறந்துட்டாருன்னு வச்சுங்க. அசன்ட்னா என்னன்னா ஏவோட அப்பா, தாத்தா, தாத்தாவோட தாத்தா அப்படின்னு மேல் நோக்கி போறீங்க பாத்தீங்களா, அதெல்லாம் வந்து அசன்ட். சரிங்களா? அதே வந்து அந்த நபர் இறந்துட்டாரு, அவர் வந்து கீழே போறீங்க. சோ பையன், பேர, பேரனோட பேர அப்படின்னு ஒரு 5 ஜெனரேஷன் கீழே போறீங்கன்னா இது எல்லாமே டிசென்ட். சோ மேல் நோக்கி சென்றால் அது அசன்ட், கீழ் நோக்கி போனா டிசென்ட். சரிங்களா? இப்ப நான் ஃபார் எக்ஸாம்பிள் நான் அப்ளையா போட்ட அந்த மேப்ல பாத்தீங்கன்னா மேல வரைக்கும் தாத்தா வரைக்கும் 4வது இது வரைக்கும் போனது அசன்ட். சரிங்களா? அங்கிருந்து மறுபடியும் கீழே வந்துச்சு, அது டிசென்ட். சோ அசன்ட் டிசென்ட் ரெண்டு சேர்ந்து வரலாம், இல்ல இவர் அசன்ட்ல மட்டும் இருக்கலாம், இல்ல கீழே டிசென்ட்ல மட்டும் இருக்கலாம் அப்படிங்கறதா வந்து அசன்ட் அண்ட் டிசென்ட்க்கு நான் சொன்னது. ஓகே சார். இப்போ 2 பேருமே அசன்ட்ல வராங்க அப்படின்னா அப்போ க்ளோஸா இருக்கிறவங்கள மட்டும் நம்ம எடுத்துக்கலாமா? ஆமா மேம். ஓகே சார்.
ஸோ ஃபியூவர் ஆர் நோ, அதாவது வந்து ஃபியூவரா இருக்காங்க இல்ல ரொம்ப க்ளோஸா இருக்காங்க அப்படின்னா அவங்கள தான் எடுத்துக்கணும் அப்படிங்க. இன்கேஸ் 2 பேருக்கு காமன் சேமா வர்றாங்க அப்படின்னா 2 பேருக்கு சைமல்டேனியஸா எடுத்துக்குவாங்க. அதான் நம்ம ரூல் 3ல பார்த்தோம். சார் இங்க இந்த அசென்ட் டிசென்ட்ல வந்து இருந்தா இப்போ அசென்ட்ல வந்துட்டு ஒரு 4 டிகிரி இருக்கு. அதே மாதிரி டிசென்ட்லயும் ஒரு 4 டிகிரி இருக்குன்னா இது எது ப்ரிவைல் ஓவர் ஆகும் அந்த மாதிரிலாம் இல்லையா சார்? 2 பேருமே சைமல்டேனியஸா பிரிச்சுக்கலாமா? மேம் ஃபார் உங்களுக்கு ரூல் 1 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா வந்து உங்களுக்கு வந்து நோ டிகிரிஸ் ஆஃப் அசன்ட்டோ இல்ல ஃபியூவர் டிகிரிஸ் ஆஃப் அசன்ட் இருக்கிறவங்களுக்கு தான் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் ரூல் 1 சொல்லுது. சரிங்களா? அதே ரூல் 2 பொறுத்த வரைக்கும் என்ன சொல்லுது அப்படின்னா 2 பேருக்கு அசன்ட்ல சேமா இருக்கீங்க. அப்ப என்ன பண்றது? அசன்ட்ல சேமா இருக்கீங்க, சப்சிக்வெண்டா டிசென்ட் வருது அப்படின்னா யாருக்கு கம்மியான டிசென்ட் வருதோ அவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ் கொடுக்கணும் அப்படிங்குது. சரிங்களா? ஓகே சார். ப்ரெஃபரன்ஸ் வந்து கம்மியான டிசென்ட் வரவங்களுக்கு மட்டும் நம்ம ப்ரெஃபரன்ஸ் கொடுக்குறோம். ஆமா. ஃபர்ஸ்ட் வந்து அசன்ட் மட்டும் தான் இருக்கு அப்படின்னா அசன்ட்ல யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். சரி, அசன்ட் தாண்டி டிசென்ட் வருது அப்படின்னா சேம் நம்பர் ஆஃப் அசன்ட் இருக்குது, அதுக்கப்புறம் டிசென்ட் வருதுன்னா டிசென்ட்ல யாரு கம்மியா இருக்காங்களோ அவங்களுக்கு. So first preference will be given to the assent. ஓகே சார். தேங்க் யூ சார். கிளியர் சார். So இதுதான் வந்து உங்களுக்கு செக்ஷன் 12ல ரூல் 1 and 2ல வர்றது. ஓகே. சோ நம்ம இன்னைக்கு வந்து செக்ஷன் 8ல இருந்து 13 வரைக்கும் பார்த்திருக்கோம். சோ ஒரு ஹிந்து மேல் வந்து இறந்துடுறாரு, அவர் எந்த ஏற்பாடு செய்யாம போயிட்டாரு அப்படின்னா அந்த சொத்து யார் யாருக்கு போகும் அப்படிங்கிறது தான். சோ அதை பொறுத்த வரைக்கும் வந்து கிளாஸ் 1 ஹேஸ் ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அவங்க யாரும் இல்லை அப்படின்னா கிளாஸ் 2, அவங்க யாரும் இல்லைன்னா வந்து ஆக்னெட்ஸ், அவங்க யாரும் இல்லைன்னா கோக்னெட்ஸ் அப்படிங்கிற இந்த 4 விதமான பர்சன்ஸ்க்கு போறது சொல்லியிருக்காங்க. சோ இதுல வந்து கிளாஸ் 1 ஹேர்ஸ்ல இருக்கிறவங்க வந்து சைமல்டேனியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கிறதும், அந்த இதுல வந்து இன்கேஸ் வந்து ஏதாவது அந்த விடோஸ் ஜாஸ்தியா இருக்காங்க, நம்பர் வந்து ஜாஸ்தியா இருக்காங்கன்னா அவங்க எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேரும், சர்வைவிங் சன்ஸ் அண்ட் டாட்டர்ஸ் அதுக்கப்புறம் வந்து மதர் இவங்க எல்லாரும் ஆளுக்கு ஈச் 1 ஷேர் எடுத்துக்கிறதும், அதுக்கப்புறம் வந்து ப்ரீடிசீஸ்டு சன்ஸ் ஆர் டாட்டர்ஸ் இருக்காங்கன்னா அவங்களோட லீகல் ஹேர்ஸ் எல்லாரும் சேர்ந்து ஒரு ஷேர் எடுத்துக்கணும் அப்படிங்கறதெல்லாம் வந்து கிளாஸ் 1 ஹேர்ஸ் பத்தி பார்த்தோம். கிளாஸ் 2 ஹேர்ஸை பொறுத்த வரைக்கும் ஒவ்வொரு என்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்க காமனா அந்த என்ட்ரியில் இருக்கிறவங்க அவங்களுக்குள்ள வந்து ஒட்டுக்கா ஈக்குவலா ஷேர் பண்ணிக்கணும் அப்படிங்கறத பார்த்தோம். அதுக்கப்புறம் ஆக்னெட்ஸ் அண்ட் கோக்னெட்ஸ்ல இருக்கிறது பாத்தீங்கன்னா ஃபியூர் டிகிரிஸ் ஆஃப் ஆக்னெட்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ், ஐ மீன் அசன்ஸ் இருக்கிறவங்களுக்கு ஃபர்ஸ்ட் ப்ரிஃபரன்ஸ். அதே வந்து சேம் லெவல் ஆஃப் அசன்ஸ் இருக்காங்கன்னா யாருக்கு ஃபியூர் லெவல் ஆஃப் டிசன்ஸ் இருக்காங்கன்னா அவங்களுக்கு ப்ரிஃபரன்ஸ். ஸோ ரெண்டுமே காமனா இருக்கு அப்படின்னா அந்த பர்சன் சைமல்டேனியஸா எடுத்துக்கணும் அப்படிங்கறத நம்ம பார்த்தோம். ஸோ இந்த இதை கால்குலேஷனை பொறுத்த வரைக்கும் வந்து இன்க்ளூடிங் இன்டர்ஸ்டேட்டுக்கு ஒவ்வொரு டிகிரி கொடுக்கணும். ஸோ அசன்ஸ் அண்ட் டிசன்ஸ் இருந்தது அப்படின்னா எல்லாத்துக்கும் ஒவ்வொரு இதுக்கும் வந்து ஒவ்வொரு டிகிரி ஆஃப் வேல்யூ கொடுக்கணும் அப்படிங்கறது தான் வந்து அந்த டிகிரி எப்படி கால்குலேட் பண்றது அப்படிங்கறத பார்த்தோம். ஸோ இதுதான் நம்ம செக்ஷன் 8ல இருந்து செக்ஷன் 13 வரைக்கும் இன்னைக்கு பார்த்தோம். ஸோ இதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் இருக்கா? புரிஞ்சிருச்சுங்க சார். இருந்தாலும் இது எல்லாமே நம்ம ஒரு எக்ஸாம்பிள் வச்சு ஒரு சாட் மாதிரி போட்டு அப்படி பண்ணால் இன்னும் மறக்கவே மறக்காது. இன்னும் தெளிவாக புரிஞ்சிடும். இப்போ நம்ம எல்லாமே இந்த அசன்ட்டு டிசன்ட்டு ஃபர்ஸ்ட் லீகலர் செகண்ட் லீகலர்ஸ் இப்படி சொல்கிறதுக்கு பதிலாக இப்போ அப்பா தாத்தா பேரன் அந்த மாதிரிலாம் போட்டு ஒரு ப்ராக்டிக்கலாக ஒரு எக்ஸாம்பிளோட பார்த்துருந்தா இன்னும் நல்லா கிளியராக புரிஞ்சிடும் சார். நல்லா இருந்துச்சு சார் கிளாஸ். தேங்க்யூ சார். ஓகே ரைட் மேம். சரி ஓகே. ஸோ அந்த அப்பா தாத்தாவோட வச்சு வந்து நம்ம வந்து மேக்சிமம் வந்து பார்ப்போம். நெக்ஸ்ட் வர கிளாஸஸ்ல கூட அதை பார்ப்போம். முடிஞ்ச வரைக்கும் அதை கொஸ்டின்ஸா நீங்களும் ப்ரிப்பேர் பண்ண பாருங்க. ஸோ நான் கொஸ்டின்ஸா போஸ்ட் பண்றேன், முடிஞ்ச வரைக்கும் ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஸோ அது வந்து எப்படி வருது அப்படிங்கறது இது பண்ணிட்டு நம்ம நெக்ஸ்ட் கிளாஸ்ல கூட நம்ம இது சம்ம டிஸ்கஸ் பண்ணுவோம். சார் இந்த கொஸ்டினுக்கு ஆன்சர் பண்ணியிருந்தோம்ல சார், அது கரெக்டா தப்பா அப்படின்றது ஆன்சர் ரிப்ளை பண்ணவே இல்லை சார். ஓகே ரைட். சரி ஓகே. ஃபியூர் பீப்புள்ஸ் தான் ஆன்சர் பண்ணியிருந்தீங்க. ஸோ
நிறைய பேர் ஆன்சர் கரெக்டா சொல்லியிருந்தீங்க. பட் அதுக்கான விளக்கங்கள் வந்து 1, 2 தவிர மிச்சது எல்லாமே வந்து விளக்கங்கள் வந்து இதா இல்ல. சோ அதனாலதான் சரி ஓகே ஆன்சர் நீங்க பண்ணுவீங்க. கரெக்டான ஆன்சர் வரட்டுன்னு நானும் விட்டுட்டேன். ஓகே ரைட். சரி ஓகே. நான் இது சமமான ஆன்சர்ஸ் வந்து மேபி எல்லாருமே போஸ்ட் பண்ணுங்க. சோ யாரும் போஸ்ட் பண்ணல அப்படின்னா நான் ஆன்சர் என்னங்கிறத நாளைக்கு நான் ஆன்சர் உங்களுக்கு வந்து குரூப்ல போஸ்ட் பண்றேன். சோ அது வரைக்கும் ட்ரை பண்ணுங்க. சோ மேக்ஸிமம் எல்லாருமே ட்ரை பண்ணுங்க. முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. சோ இது என்ன அப்படின்னா நீங்க அந்த சாப்டரை எப்படி புரிஞ்சிருக்கீங்கிறது உங்களே செல்ஃப் எஸ்டிமேஷன் நீங்களும் பண்ணிக்க முடியும். இன்னொன்னு நானும் வந்து இந்த இதை வந்து எவ்வளவு தூரத்துக்கு உங்களுக்கு கடத்தி இருக்குங்கிறது எனக்கு தெரிஞ்சுக்க முடியும். சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் எல்லாருமே ஆன்சர் பண்ண ட்ரை பண்ணுங்க. ஓகே ரைட். தேங்க்யூ. வேற யாருக்கா ஏதாவது டவுட்ஸ் இருக்குன்னா கேட்கலாம். வேற ஏதாவது சொல்லணும்னாலும் சொல்லலாம். சார் கிளாஸ் சூப்பரா இருக்கு. இதுக்கு வந்து நம்ம ஒரு ஜீனாலஜிக்கல் ட்ரீ போட முடியுமா சார்? இந்த ஆன்சன் டிசன்ஸ் இவங்கெல்லாம் வச்சு மொத்தமா ஒரு ஓவராலா ஜீனாலஜிக்கல் ட்ரீ போட முடியுமா சார்? அது மேம் கரெக்ட் பண்றீங்களா? சொல்லுங்க. ஜீனாலஜிக்கல் ட்ரீ பொறுத்த வரைக்கும் என்னன்னா இப்படித்தான் வருங்கிறது கிடையாது. ஒரு அசம்ஷன் தான். இந்த கேட்கிற நபர் எத்தனாவது டிகிரியில வேணாலும் இருக்கலாம். ஒரு எக்ஸாம்பிளுக்கு தான் இப்ப நான் போட்டோல காமிச்சேன்ல, அந்த ஏவும் பியும் பி கிளைம் பண்ணா தான் அது. பி கிளைம் பண்ணாம இன்னும் 2 டிகிரி தள்ளி இருக்கிறவர் கிளைம் பண்றாருன்னா அதுக்கு தகுந்த மாதிரி டிகிரி மேல போய் வரும். சோ இது வந்து டிபெண்ட்ஸ் அப்பான் தி ப்ராப்ளம் தான். நம்ம கொடுக்குற இந்த ஏக்கும் பிக்குமான ரிலேஷன்ஷிப் என்ன அப்படின்னு நம்ம சொல்றோம் பாத்தீங்களா, அந்த ரிலேஷன்ஷிப்ல தான் வந்து சப்சிக்வெண்டா அதை டிரைவ் அவுட் பண்ணி கொண்டு வர முடியும். சோ அந்த ஆக்னெட்ஸையோ கோக்னெட்ஸையோ நீங்க டிரைவ் அவுட் பண்றது டிபெண்ட்ஸ் அப்பான் தி ஒவ்வொரு ஃபேக்ட்ஸுக்கு தகுந்த மாதிரி தான். அந்த கிளைமிங் பர்சனா யாரு வர்றாரோ அதுக்கு தகுந்த மாதிரி தான் நம்ம இந்த டிகிரிஸ் ஆஃப் இது போட போறோம். நான் இந்த அசன் டிசன்க்கு புரிஞ்சுக்கிறதுக்காக மட்டும் பண்ணலாமா அப்படின்னு கேட்டேன் சார். தாராளமா பண்ணலாம் மேம். நான் வேணா வந்து ஒரு 2, 3 ப்ராப்ளம்ஸ் தர்றேன். சோ அது பேஸ் பண்ணி நம்ம வந்து போட்டீங்கன்னா ஒரு ஐடியாஸ் கிடைக்கும். ஓகே சார். தேங்க்யூ சார். ஓகே மேம். தேங்க்யூ. தேங்க்யூ சார். சார் ரொம்ப வந்து கிளியரா இன்னைக்கு சொன்னாங்க. நிறைய பேர் இன்னைக்கு பார்ட்டிசிபேட் பண்ணீங்க. கிளாஸும் கொஞ்சம் நல்லா போச்சு. அப்கமிங் கிளாஸும் வந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணுங்க. ரீட் பண்ண சொன்னா ரீட் பண்ணுங்க. அதே மாதிரி புக்கு தயவு செஞ்சு வாங்கிடுங்க. புக்கு இல்லாமல் கிளாஸ் அட்டென்ட் பண்ண சாருக்கும் கஷ்டமா இருக்கு. ஸோ பேரக்ட் வந்து அது ரொம்ப சின்ன புக் தான். நம்ம எக்ஸாம் பர்பஸ் இல்லைன்னா கூட நம்மளுக்கு ப்ராக்டிக்கலி அந்த